ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. எல்கேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விஜயவாடாவில் வந்தேன். அங்கேக்கும் இங்கேக்கும் ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர், சோஷியல் கல்ச்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட் சார். ஆந்திரா வந்து இப்போது எனக்கு அந்த ஒகேபுலரி இருக்கிறதுனால சொல்கிறேன், அது க்ரோத் அண்ட் ஃபியூடலிசத்தினுடைய ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் மேரேஜ் சார். இப்போ முன்னாடி எப்படி இருந்தது ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுனாக்கா லேண்ட் அவன்கிட்ட தான் இருக்கும், அதுக்கப்புறம் பவர் அதனால ஆப்வியஸாக இட் வில் ஃப்ளோ ஃப்ரம் தட். அது இல்லாமல் ஆம் இருக்குல்ல, ஸ்டேட்னுடைய ஆம், அதுவும் அவங்க கண்ட்ரோல்லே இருந்தது. இப்போ நம்ம நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்துட்டே இருக்கும் சார், ஒரு சில நேரேட்டிவ்ஸ். ஸோ தமிழ்நாடுடைய இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்ச் எப்போவுமே வந்து நெவர் ஃபேக்ட்ஸ், இட்ஸ் ஆல்வேஸ் நேரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது. ராமநாதபுரத்து ராஜாவை ஒரு குதிரை வண்டிக்காரனை வச்சு ஜெயிக்கிறது இருக்குல்ல இல்லையா? அப்போ யார்கிட்ட பவர் வருது? பவர் எங்கே நீங்கள் ஷிஃப்ட் ஆகுது பாரு. அந்த ஃபியூடல் ஆர்டர் வந்துட்டு ஆந்திராவில் தகர்க்கவே படலை சார். பட் ஹவு டிட் தமிழ்நாடு சர்வைவ்? அது வந்து தட் இஸ் ஆல்வேஸ் ஐடென்டிஃபைட் வித் ஒன் பார்ட்டி. நான் அதை பண்ணது வந்து அங்கே போய் பார்க்கும்போது உனக்கு கிளீனாக தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அது இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு. 60s அப்புறம் தமிழ்நாடு ஒரு ஸ்டாக்னேஷனுக்கு போயிடுச்சு, லீடர்ஷிப்பே இல்லை அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று வரும் இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அது இட்ஸ் மெட்டிகுலஸ் எஃபர்ட் இல்லையா? எல்லாம் நீ வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்னால தான் நாங்கள் எல்லாம் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து அந்தந்த இடத்துல படிக்குது, இந்த மாதிரி இடத்துலலாம் படிக்குது. ஜெர்மனி அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட்லேயும் கேம்பிரிட்ஜில் நம்ம பிள்ளைங்க அவ்வளோ பேர் படிச்சுட்டு இருப்பானுங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுதான் அந்த ஷிஃப்ட்டு. அதெல்லாம் அங்கே வரல. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், என்னையும் தாழ்த்தக்கூடாது, அவ்வளோதான். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு நம்மளோட பேசுவதற்கு டாக்டர் விக்னேஷ் ராஜாமணி வந்திருக்காரு. அவர் வந்து ஹாலண்டில் இருக்கக்கூடிய ராயல் நெதர்லாண்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் கரீபியன் ஸ்டடீஸ் லைடன், அங்கே வந்து போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் அஃபிலியேட் அங்கே இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய பிஹெச்டியை வந்து கிங்ஸ் காலேஜ் லண்டனில் வந்து முடிச்சுட்டு அவருடைய ரிசர்ச் ஒர்க் வந்து தமிழ்நாட்டினுடைய பாலிட்டிக்ஸ் பற்றி தான். அதுவும் குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வந்து ஒரு கட்சியாக வளரும்போது அது வந்து எப்படி வந்து அதுக்கு இந்த படிப்பகங்கள் அப்படிங்கிறத வந்து எப்படி அவர்கள் வைத்து செயல்படுத்தினார்கள், அதிலிருந்து தொண்டர்கள் எப்படி வந்தாங்க, அது அதனுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, கட்சி வளர்கிறதுக்கு அதுவும் இந்த தொடர்புகள் அப்படிங்கிறத பற்றி ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய ஆராய்ச்சி, பிஹெச்டி உண்டான ஆராய்ச்சி. அது வந்து பிறகு வந்து அது புத்தகமாக போடப்பட்டு அது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸில் போட்டு, அந்த புத்தகத்தை போன வருஷம் செப்டம்பரில் நமது முதலமைச்சர் அவர்கள் வந்து நமது சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தை ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் நடத்தின போது அதுக்கு வந்திருந்தார். அதுக்கு நானும் போயிருந்த போது புத்தகத்தை வந்து அங்கே எங்கே அந்த கான்ஃபரன்ஸ் நடந்ததோ அந்த கான்ஃபரன்ஸில் விக்னேஷோட புக்கு அவரால் வெளியிடப்பட்டது. இதோட இன்னொரு நம்ம நண்பர்கள் சலபதியும் கார்த்திக் மனோகரனும் பெரியாரை பற்றி எழுதின புத்தகம், 2 புத்தகம் தான் வந்து முதலமைச்சர் வந்து அங்கே வெளியிட்டார். அந்த புத்தகம் வந்து அது குறித்து பல இடங்களில் வந்து விவாத கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. போன மாதம் கூட இங்கே சென்னையில் வந்து நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அந்த புத்தகம் விக்னேஷோட புக்கை பற்றி ஒரு விவாத அரங்கு ஒன்று நடந்தது. அதில் அந்த கூட்டத்துக்கும் நான் போய் பேசினேன். இப்போ விக்னேஷ் வந்து இன்றைக்கி சென்னைக்கு வேறு ஒரு பர்சனல் குடும்ப விஷயமாக வந்திருந்தார். சரி, போன தடவை வந்த போது நேரம் இல்லை அவருக்கு, அதனால் இந்த தடவையாச்சும் பார்த்து பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர சொன்னேன். அவரோடு நம்ம தொடர்ந்து பேசுவோம், அவருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி பேசுவோம், அவருடைய ஆராய்ச்சியை பற்றி பேசுவோம், இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதை பற்றியும் பேசுவோம். வணக்கம் விக்னேஷ். தேங்க்யூ. எப்போ வந்தீங்க? சென்னைக்கு இந்த முந்தானத்துக்கு சார். அதுக்கு முன்னாடி சவுத் சென்னை, சவுத் தமிழ்நாடு ஃபேமிலி, அப்பாவோட 70th பர்த்டே, அதனால் வந்து அப்போ இந்த இதுக்கு இந்த கேரளா லிட்டரரி ஃபெஸ்டிவல் போயிருந்தீங்கல்ல, அது எப்போ? அது போன மாதம் சார், ஜனவரி மாதம். அந்த புக்கு இதுக்கு வந்தபோது அப்போ வந்தது ஜனவரி மாதம். ஆமாம். சரி, அந்த இதை பார்த்தேன் நான். அந்த ஒரு இதில் பேசுனீங்கல்ல, அதில் கூட இந்த இதை பற்றி தான் நிறைய இந்த நம்ம பாலிடிக்ஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். இப்போ நீங்கள் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இதுதான் அவங்க டாக்டரல் தீசிஸு, அதுதான் புக்காக கண்டுபிடிக்கு. இந்த படிப்பகங்கள் அப்படிங்கிறது அதை பற்றி திமுக அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதுல வந்து இந்த ஏரியாவை எப்படி நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்க, இதை வந்து பிஹெச்டி பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி வந்து அதில் ஒரு ஆர்வம் உங்களுக்கு? எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து
12-13 வந்துச்சு சார். மாஸ்டர்ஸ் பண்ண கிங்ஸ் காலேஜ் போனேன். அண்டர் கிராட் வந்து லாயலா காலேஜில் படித்தேன் சார். பிகாம். லாயலா காலேஜில் என்ன படிச்சீங்க? பிகாம் படித்தேன் சார். பிகாமுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? நல்ல கேள்வி சார். 2009க்கும் இதுக்கும் தான் சார் சம்மந்தம். 2009 வந்துட்டு நான் ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன் ஜூன் மாதம். அப்போ தான் ஸ்ரீலங்கன் வார் மே மாதம் முடிஞ்சது. காலேஜ்குள்ளே என்டர் பண்ணால் எங்கள் ஃபாதர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்பேஸாக இருந்துச்சு லாயலா காலேஜ் அந்த டைமில். அப்போ ஸ்ரீலங்கன் எம்பசி வேறு நுங்கம்பாக்கத்தில் தான் இருந்துச்சு. காலேஜ் பக்கத்தில் ஃபாதர்ஸ்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க, பசங்கள்லாம் இருக்காங்க நிறைய. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனும் அந்த ப்ரொடெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அந்த டைமில். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இப்போ என்ன எக்ஸ்போஷர். இதுக்கு நான் படித்த ஸ்கூல் வந்து ஒரு பயங்கர தமிழ் சென்னையில் ஒரு எலிட் ஸ்கூல், செட்டிநாடு வித்யாஸ்ரம். பட் அங்கே வந்து அந்த ஏபொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் தான். அதுதான் அது ஆன்டி பொலிட்டிக்கல். ஆரியபுரத்தில். ஆமாம். ஸோ அங்கேருந்து பட் அங்கே ஸ்கில் வைஸ் நல்லா இம்பார்ட்டிங், எஜுகேஷன் வைஸ் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் எல்லாம் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. பட் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அது கிடையாது. அண்ட் பொலிட்டிக்கல் கல்ச்சர் கூட கிடையாது. ஸோ லாயலா காலேஜில் நான் டே காலேஜ் வேறு படித்தேன். ஸோ டே காலேஜில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் முக்கால்வாசி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான், மோஸ்ட் ஆஃப் தெம் அப்படி தான், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ். ஸோ எல்லாம் அவங்கவுங்க ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இன்றைக்கி. ஸோ அங்கே போகும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லேயே 3 வருஷம் இருந்தேன் சார். நல்லா படிக்கவும் செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லேயும் இருந்து அங்கேருந்து தான் சார் இந்த ஆர்வம். ஸோ அங்கே வந்துட்டு நான் விஜயவாடாவில் வளர்ந்தேன் சார். நான் எல்கேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விஜயவாடாவில் வளர்ந்தேன். அங்கேக்கும் இங்கேக்கும் ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர், சோஷியல் கல்ச்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட் சார். ஆந்திரா வந்து இப்போது எனக்கு அந்த ஒகேபுலரி இருக்கிறதுனால சொல்கிறேன், அது க்ரோத் அண்ட் ஃபியூடலிசத்தினுடைய ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் மேரேஜ் சார். அவ்வளோ வளர்ச்சி இருக்குது, ஆனால் ஃபியூடலிசமும் வந்து அவ்வளோ கன்சர்வ் பண்ணப்பட்டு அதே சமயத்தில் அதுவும் ஒரு வீரியம் அடைஞ்சிருக்கு. பட் இங்கே வந்துட்டு ஒரு ஒரு நோஷன் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி புஷ் ஆகிட்டே இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய வியப்பெல்லாம் புரிஞ்சுது. அப்போ லாயலா காலேஜில் புரிஞ்சுது சார். புரிஞ்சுது. லாயலா காலேஜ் 3rd இயர். எதுக்குன்னா என்னோட ஸ்கூலில் எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு அப்போ ஞாபகம் வந்துச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில விஷயங்களுக்கு கோவப்படுவாங்க அவங்களுக்கு அது நடக்கும் பொழுது. பட் நான் அந்த 2000 ஸ்கூலில் படிக்கும் பொழுது எனக்கு அந்த மாதிரி ஒரு கோவங்கள்லாம் வந்தது இல்லையே, இவங்களுக்கே இந்த கோவம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரு? இப்போ ஒரு பையன் வந்துட்டு யாருன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, அவங்க பேக்ரவுண்ட் என்ன? அவங்கெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அப்பா வந்துட்டு எல்லாம் நார்த் மெட்ராஸில் இருக்காங்க சார். ஒரு ஃப்ரெண்டு அவங்க அப்பா பெரம்பூர், ஒரு ஃப்ரெண்டு அவங்க அப்பா பாடி. இவங்கெல்லாம் எப்படின்னா பங்க்சர் ஷாப் வச்சுருக்கிறவங்க, போர்ட் ட்ரஸ்ட்டில் வேலை பார்க்குறவங்க. அவங்களாம் போர்ட் ட்ரஸ்ட்டில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபு. பஞ்சர் ஷாப்னு சொல்லும்பொழுது ரோட் ஓரமாக பஞ்சர் ஷாப் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா வந்து போஸ்டல் சர்வீசஸில் வேலை பார்க்குறவங்க. ஆல் இனிஷியலி வெரி பேசிக் சேலரிட் பொசிஷன்ஸில் இருந்தவங்க. ஆர் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ப்ரிகேரியஸ் ஜாப்ஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க. ஸோ அந்த மாதிரி தான் சார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அந்த இடத்துலேருந்து வென் தே நெகோஷியேட் ஆர் வென் தே அப்ஜெக்ட் டு அ ஃபியூ திங்ஸ், அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய லேர்னிங் சார். அண்ட் அங்கேருந்து தான் எனக்கு சரி ஓகே, எனக்கு சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது லண்டன் போகும்பொழுது கிறிஸ்டாஃப் ஷாஃபர்லோ ஃபஸ்ட்டு பார்த்தது சார். கோல்ட்மேன் சாக்ஸில் வேலை கிடச்சிது சார். ஆனால் லாயலா காலேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் வேலை கிடச்சி நான் கோல்டு மெடல் வாங்கினேன் சார் லாயலாவில். ஸோ கோல்ட்மேன் சாக்ஸில் வேலை கிடச்சது பிற்பாடும் இந்த தாக்கம் லாயலா காலேஜ், த கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் தட் இட் ஹேட், நான் வந்து சரி ஓகே மாஸ்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஜேஎன்யூ எல்லாம் அட்மிஷன் ஓவர் சார். ஸோ லண்டனுக்கு அப்ளிகேஷன் போடும்போது சுனில் கில்னானி, அந்த ஐடியா ஆஃப் இந்தியா, அவர் தான் சார் ஃபவுண்டிங் டைரக்டர். போகும்பொழுது அங்கே லண்டனுக்கு போனது சார். அப்பாவும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் அந்த டைமில். ஸோ போனால் கிறிஸ்டாஃப் ஷாஃபர்லோ, சுனில் கில்னானி, கிருத்தி கபிலா, நம்ம ஸ்ரீநாத் ராகவன் அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணார். இவங்கெல்லாம் ஸ்காலர் சார். அங்கே தான் சார் இன்ட்ரடக்ஷன், ஃபார்மல் ட்ரைனிங். அப்போது சோஷியல் மூமெண்ட்ஸ் பற்றி நான் படிக்கணும், எனக்கு தமிழ்நாடு பற்றி படிக்கணும். ஆனால் இந்த கேள்வி இல்லாமல் அந்த ட்ரைனிங் வந்து தலைக்குள்ளே ஏறாது. கரெக்ட். ஆமாம் சார். இல்லையா? ஆமாம் சார். கேள்வி இருந்ததுன்னா தான் அது இல்லாட்டி வெறும் ட்ரைனிங்காக, அது ஒரு டெக்னிக்கலான ஒரு அக்விசிஷனாக இருக்குமே தவிர, ஒரு இந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல, ஒரு ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் இருக்குல்ல, அதுவும் மேரேஜ் சேரும்போது தான் அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக வேறு லெவலுக்கு போகும். கரெக்ட் சார். இதில் ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால், நான் அப்போ தான் இட் ஹேஸ் இந்தியாஸ் டெமோக்ரஸி டீபெண்ட் ஒரு ஒரு பேப்பர் ஆஷ்தோஷ் வாஷ்னு எழுதுறாரு 2000s. அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்டாஃப் ஷாஃபர்லோட புக்கு வந்துட்டு சைலண்ட் ரெவல்யூஷன். இது ரெண்டுத்தையும் படிக்கும் பொழுது, இது ரீடிங் மெட்டீரியலில் வந்தது. இது ரெண்டுத்தையும் படிக்கும் பொழுது இது தமிழ்நாட்டில் 90s இங்கே பேசுகிறாங்க, பட் தமிழ்நாட்டில் இது முன்னாடியே நடந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 3-4 டிகேட்ஸுக்கு முன்னாடி அது எலக்டோரல் விக்ட்ரியே வந்துருச்சு இல்லையா?
ஸோ அந்த கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார். அப்புறம் கிறிஸ்டாஃப்ட்ட நான் போயிட்டு இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் டிசர்டேஷன் பண்ணணும், 15,000 வேர்ட்ஸ் தான் சார், அது நான் தமிழ்நாடு பற்றி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்போ வந்து அவர் ஏன் அப்படின்னு கேட்கும்போது நான் இதை சொல்லும்பொழுது அவர் சொன்னார், இல்லை நீ வந்து வேற ஒரு ஸ்டேட்டை பாரு, லுக் சம்திங் அவுட் சைட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு வேணா அந்த டைமில் வந்துட்டு அவர் நீ யூபி பாரு, அதே ரீஜனல் பார்ட்டிஸோட ரைஸு, அதே பேக்வர்ட் காஸ்ட் மூவ்மெண்ட், மார்ஜினலைஸ் காஸ்ட் மூவ்மெண்ட், நீ அதை பாரு அப்படின்னு சொல்லி மாஸ்டர்ஸ் டிசர்டேஷன் வந்துட்டு யூபி பற்றி பண்ணது சார். ஸோ அதுக்கப்புறம் டெல்லிக்கு ஒரு 5 வருஷம் வந்தேன் சார். நான் ஒர்க் லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்புறம் பாலிசி என்ன பார்லமெண்டேரியன்ஸ் இருக்காங்களே சார், இப்போ எம்பி இருக்காங்க இல்லையா, எம்பிக்கு வந்துட்டு நம்ம அந்த டைமில் இப்போ லேம்ப்னு ஒரு ஃபெலோஷிப் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது சார். அந்த டைமில் அப்போ லேம்ப் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு எய்டாக இருக்கும் சார், ரிசர்ச் எய்டாக இருக்கும். அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி தரதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட அவங்க தே வில் கிவ் த டைரக்ஷன் சார். அதுக்கு நம்ம என்னென்ன பியூரோக்ராட்டிக்காக, அது வெரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாக்குமெண்ட் சார். அது அந்த ரைட்டிங், அது ஒரு நல்ல ட்ரைனிங். ஸோ எனக்கு வந்து இந்தியன் சிஸ்டம் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்போ அங்கே புரிஞ்சுது சார். எப்படி அது இயங்கும், நம்ம நினைச்சர்லாம் பேசணும் பார்லிமெண்ட்ல, பட் அது எத்தனை நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணணும், அது எங்கே போய் அந்த ஃபார்ம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் கரெக்டாக அந்த டேட்டுக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் வராது சார். ஸோ எது ஸ்டார்ட் கொஸ்டின், நான் ஸ்டார்ட் கொஸ்டின், அந்த ட்ரைனிங் சார். அங்கேருந்து மேனிஃபெஸ்டோ ரைட்டிங், டாக்கிங் பாயிண்ட்ஸ் எழுதுறது, இப்படி படிப்படியாக ஒர்க் பண்ணது சார். ஸோ காங்கிரஸ் பார்ட்டியோட ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை செஞ்சேன் சார். அப்புறமா டெல்லியில் ஸோ காங்கிரஸ் அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறதுக்கு நீங்கள் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க சார். அப்படின்னா அப்படி இப்படி வச்சுக்கலாம் சார். நான் வேலை பார்த்த எலெக்ஷனில் வேலை பார்த்ததுக்கு மீறியும் காங்கிரஸ் தோத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஆமாம் சார். அதுக்கப்புறம் வந்து அப்போ அதே டைமில் கிறிஸ்டாஃப் டெல்லிக்கு வரது உண்டு சார். அந்த டைமில் அசோகா யூனிவர்சிட்டியில் ஒரு டேட்டா செட் ஒன்று உண்டு சார். இந்தியானுடைய என்டையர் பார்லமெண்டேரியன்ஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் சோஷியல் கம்போசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரிவேதி சென்டர் ஃபார் பொலிட்டிக்கல் டேட்டா, அது டேட்டா செட் டெவலப் பண்ணும்போது அங்கே ஒரு அவங்க அந்த சென்டர் இவங்க இருப்பாங்களா, அவங்க சிஎஸ்டிஎஸ் நரேந்திரகுமார் கூட அவங்கெல்லாம் நிறைய வந்து பண்ணாங்க. அந்த ஒரு டிவிஷனே இருந்தது இல்லை? ஆமாம் சார். லோக்நீதி வந்து அவங்க தொடர்ந்து இந்த எலெக்ஷனை, ஆமாம் சார், அதுக்கப்புறம் அதுக்குண்டான சர்வே அனாலிசிஸ், போஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அனாலிசிஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் NES நேஷனல் எலெக்ஷன் சர்வே, SCS ஸ்டேட் எலெக்ஷன் சர்வே அவங்கள மாதிரி வராது சார். அவ்வளோ அவ்வளோ எக்கனாமிக்கலாக ஒரு சர்வேவை நடத்தி ஆஸ் க்ளோஸ் அஸ் ரியாலிட்டி. அவங்க அதில் இன்னொன்று பண்ணுவாங்க சார், ஓட் ஷேர் மட்டும்தான் சொல்லுவாங்க எப்போவுமே, விச் தே ஆல்மோஸ்ட் கெட் இட் ரைட் ஆல் த டைம். ஸோ அது மாதிரி CSDS கூட கிறிஸ்டாஃப் வேலை பார்த்துருக்காரு. பட் இது வந்து திரிவேதி சென்டரில் ஸ்டார்ட் பண்ணார். ஜீல் வெர்னியர்ஸ், கிறிஸ்டாஃப் ஜாஃபர்லோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ராஜெக்ட், அது ஃபண்டட் ப்ராஜெக்ட். அதில் ஜாயின் பண்ண வச்சாங்க. தமிழ்நாடு பற்றி அங்கே திருப்பி சோஷியல் சேஞ்ச் என்ன, ரெப்ரஸன்டேஷனலாக சோஷியல் சேஞ்ச் என்னன்னு பார்க்க முடிஞ்சு சார். ஏன்னா டேட்டா கலெக்ட் பண்ணும்பொழுது அந்த டைமில் ரிசர்ச்சர்னா அதானே சார், இந்த வேறு என்ன எக்ஸைட்டிங் ஒர்க் விச் இஸ் கலெக்டிங் டேட்டா, ஃபில்லிங் எக்ஸல் ஷீட்ஸ். அது பண்ணிவிட்டு லாஸ்ட் அசைன்மெண்ட் டெல்லியில் வந்து பிஃபோர் ஸ்டார்டிங் PhD. அப்போ நான் கிறிஸ்டாஃப்ட்ட கேட்டேன் PhD ஆரம்பிக்கணும்னு. சரி இப்போ ஓகே அப்ளிகேஷன் போடு அப்படின்னு உடனே வந்துட்டு லாஸ்ட் அசைன்மெண்ட் வந்துட்டு காங்கிரஸ் பார்ட்டியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, வந்து நியாய் ஸ்கீம் இருக்குல்ல சார், அந்த ஸ்கீம் அதை ஒர்க் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு 2019 ஜனவரியில் PhD ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார். ஸோ ஒரு ஓரளவுக்கு ட்ரைனிங் இருக்குது. அப்போது இந்த ஸ்கீம் ஒர்க் பண்ணும்பொழுது தான் அந்த RBI டேட்டா, இப்போ நம்ம நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்துட்டே இருக்கும் சார், ஒரு சில நரேட்டிவ்ஸ். ஸோ தமிழ்நாடுனுடைய இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்ச் எப்போவுமே வந்து நெவர் ஃபேக்ட்ஸ் சார், இட்ஸ் ஆல்வேஸ் நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது. இதுக்குன்னா அந்த டைமில் அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் பேசிட்டே இருக்கும்பொழுது நம்மளுக்கு பிரச்சனை மிஸ்இன்ஃபர்மேஷனில் ஒரு ஃபேக்ட் செக் கிடையாது, பட் நேரட்டிவ் செக். இட்ஸ் ஆல்வேஸ் அ டிஃப்ரெண்ட் நேரட்டிவ் இல்லையா. அது அந்த ஒரு ட்ரைனிங் இருந்துச்சு சார். அப்படியே PhD ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் உங்களை மீட் பண்ணி 2018 இங்கே டெல்லியில் 100 years ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரவியும் ராஜனும் ஏற்பாடு பண்ண, ப்ரொஃபஸர் ராஜன், ப்ரொஃபஸர் ரவி இவங்க அசோகாவில் பண்ண கான்ஃபரன்ஸ். அப்போ தான் நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் பேர் என்ன, இந்த அப்புறம் உங்களோட அந்த புக்கு நிலப்புறத்துவம், இருக்குன்னா அது எனக்கு பெரிய லேர்னிங்காக ஏன் இருந்துச்சுன்னா, அந்த ஃபியூடல் ஆர்டர் வந்துட்டு ஆந்திராவில் தகர்க்கவே படலை சார். அவர் எஃபர்ட் எடுத்த மாதிரியும். ஸோ உங்களோட ஆர்குமெண்ட் அதை வைக்கும் பொழுது when it was a very, நீங்கள் ஸ்லேட்டர் வில்லேஜ்லாம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்குமெண்ட் வைக்கும் பொழுது இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். இன்ஃபேக்ட் எனக்கு அந்த ஒரு கேள்வி இருக்குது சார், ஹவு டிட் ஆந்திரா மேனேஜ் growth அண்ட் ஃபியூடலிசம்னா எனக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது சார். பட் ஹவு டிட் தமிழ்நாடு சர்வைவ் டிஸ்பைட் அந்த ரேட்டில் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் உங்கள் தீசிஸ் தான் சார், தட் தே ரேட்டில்டு லேண்ட் ஹோல்டிங். அந்த லேண்ட் ஹோல்டிங்கை ரேட்டில் பண்ணதுக்கு மீறியும் எப்படி சார் கவர்மெண்ட் ஆர் ஹவு டிட் இட் சர்வைவ் லெஜிட்டிமசி? அது என்னோட கேள்வி சார். அது வந்து அந்த மாதிரி அது வந்து தட் இஸ் ஆல்வேஸ் ஐடென்டிஃபைட் வித் ஒன் பார்ட்டி. சரியா? எப்படி அப்படின்னு அதை பண்ணது வந்து கலைஞர் தான் பண்ணுறாரு. அது வந்து
1969லேருந்து 76 உள்ள அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் எப்படின்னா, இவர் அந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோடினுடைய ப்ராக்ரஷனை வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சப்சிக்வெண்ட்டாக வந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாரும் அதை நிறுத்தலை. ஓகே. சரியா? இவர் என்ன வந்து ஒரு ஆர்கிடெக்சர் போட்டு வச்சுருப்பார்ல, அதை வந்து ஒன்று யூ-டர்ன் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி நிறுத்தியிருக்கலாம். அது ரெண்டுமே பண்ணல. எக்ஸாம்பிள் சொல்லணும் உனக்கு அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம இந்த ரூரல் பவர் அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு தளங்களில் இருக்கும். ஒன்று லேண்ட் ஹோல்டிங், ப்ளஸ் அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த லேண்ட் ஹோல்டிங்கை வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய பவர் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன, அது இல்லாமல் ஸ்டேட்டினுடைய அங்கே இருக்கிறது இருக்குல்ல, அது இப்போ முன்னாடி எப்படி இருந்தது ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுனாக்கா, லேண்ட் அவன்கிட்ட தான் இருக்கும், அதுக்கப்புறம் பவர் அதனால ஆப்வியஸாக இட் வில் ஃப்ளோ ஃப்ரம் தேட். அது இல்லாமல் ஆம் இருக்குல்ல, ஸ்டேட்னுடைய ஆம், அதுவும் அவங்க கண்ட்ரோல்லே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து அந்த லோக்கல்லாம் இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ், இதுக்கு ஸ்டேட்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ். அந்த விஏஓ தான் என்னன்னு கேட்டிங்கன்னா குட்டி கலெக்டர் மாதிரி அந்த ஊருக்கு. அந்த போஸ்ட் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த யார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்களாக இருப்பாங்களோ அவங்கள்ட்டே தான் இருந்தது. ஓகே. அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி வரும், அப்படி இருந்தது. அப்படின்னா இப்போ எப்படி இருக்கணும்னாக்கா, இப்போ எங்கள் ஊர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, யாராவது எங்கள் சித்தாப்பா எங்கள் மாமா யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவர் 40 வருஷம் இருப்பார், அவர் சேர்த்து போயிட்டாருனாக்கா அடுத்து அந்த பையன் இருக்காண்டா, சரி அவன்கிட்ட கொடுத்து பண்ணுறோம், அது மாதிரி வரும். பெரும்பாலும் அவங்க பையன் இருந்தானா அவங்களே நினச்சிக்குவாங்க. அப்படி தான் போயிட்டு இருந்தது. அதை வந்து இவர் தான் மாற்றுறாரு. மாற்றி எல்லாம் பண்ணும்போது கோர்ட்டில் போய் அதை வந்து கெட் ஸ்டாக். ஆனால் அடுத்து வந்து ரெவென்யூ மினிஸ்டராக வந்தது வந்து 77ல் SD சோமசுந்தரம். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஓகே. நிறுத்தலை. ஓகே. சரியா? கோர்ட்டில் வந்து வெடிக்ட் வருது. வெடிக்ட் வரும்போது உடனே எக்ஸாமை நடத்தி என்ன வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு போட்டுறாங்க ஆளை. ஓகே. போட்டு அவன் வந்து ஒரு ஸ்டேட்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக ட்ரான்ஸ்ஃபரபுளாக எங்கேருந்து எங்கே வேணாலும் வரக்கூடிய ஆளா, ரிசர்வேஷன் அப்ளை ஆகக்கூடிய ஆளா, எல்லாமே மாறிடுது. அப்போ லேண்ட் ஒரு பக்கம் போகும்போது இதுவும் போய் மாறும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மேஜர் ஸ்டெப்பு. ஓகே. அடுத்த மேஜர் ஸ்டெப் வந்து என்னன்னு கேட்டாக்கா, முன்னாடியே வந்து அவர் 70ஸ்லேயே அதிகம் பண்ணி வச்சுட்டு போகிறார். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது. அவர் வந்து போட்ட ஆர்கிடெக்சர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது வில்லேஜ் ஃபுல்லாக இருக்கணும், அது வந்து ஃபுட்டுங்கிறது வந்து ரொம்ப அக்சசபிள் ஆகணும். அதுதான் அவர் வச்சு இந்த ரோட் மேப். அதுக்கு வந்து பேக் எண்டில் இருக்கிறதெல்லாம் பண்ணி வச்சுட்டாரு. சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஆரம்பிச்சாச்சு, ப்ரொக்யூர்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு, குடவுன் கட்டுறது அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் இருக்குல்ல, எல்லா ப்ரெசன்ஸ் அது ரொம்ப போறாரு. அப்போ அவர் ஒரு சப்ஸ்டியூஷன் ஒன்று என்ன பண்ணுறாருனாக்கா, கோஆபரேட்டிவ் சொல்லியா இருக்கும், ஏன்னா கோஆபரேட்டிவ் எல்லா இடமும் இருக்குது, அதை இப்போதைக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதில் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பாலிசி எம்ஜிஆர் வந்து சீஃப் மினிஸ்டர் வரும்போது அவர் என்ன எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கடவை அங்கே கடவைலாம் கிடையாது, இத்தனை பாப்புலேஷன் தான் அங்கே கடை இருக்கணும். எப்படி இத்தனை பாப்புலேஷன் தான் ஒரு ஸ்கூல் இருக்கணுமோ, இத்தனை பாப்புலேஷன் தான் ஒரு கடை இருக்கணும்னு ஒரு நாம கொண்டு வந்துட்டு, தமிழ்நாடு எப்பயுமே அப்படி தான் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? தனித்தனி அங்கே வைப்பாங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க. எடுத்தோன்னே ஒரு ப்ராடாக தம்பு ஒன்று வச்சுருவாங்க. வச்சாங்கன்னா அது தானாகவே ரோல் அவுட் ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிட்டத்தட்ட 500-600 கடையில் இருந்தது 70ஸ்ல, மிட் 70ஸ்ல. இன்றைக்கி 32,000 கடைக்கு வந்து நிற்கும். சரியா? அது அடுத்த ஸ்டேஜ் கடையை கொண்டு வந்துச்சு. அப்போ வந்து சப்சிடி வந்து பெரிய அளவில் கொடுக்க முடியல. அதை அடுத்து ஒரு ஃபேஸ் வரும்போது பண்ணிடுறாங்க. எப்படி பண்ணிடுறாங்கன்னா, 2 ரூபாய்க்கு அரிசியை கொண்டு வராங்கல்ல, கிலோ 2 ரூபாய் ஆரம்பிச்சு 1 ரூபாய் ஆக்கி 5 வருஷத்தில் அதுக்கப்புறம் 0 இதுன்னு ஆக்கிடுறாங்க. அப்போ ஃபுட் என்ன ஆகிடுது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து அக்சசபிள். அவன் லேண்டை வச்சுக்கிட்டு பவரை வச்சுக்கிட்டு ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணி தான் இந்த ரூரல் பவரே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு லேண்டை வந்து அவனுக்கு ஃபுல் அக்சஸ் இல்லாமல் ஆக்கிடுறது. ரெண்டாவது வந்து விஏஓ கொண்டு வந்துட்டாங்க. அது 2 இதில் அடிச்சிட்டாங்கல்ல, அப்பயும் ஃபுட் வந்து அவன் கண்ட்ரோலில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே வேலை அங்கே தான் போய் செஞ்சாகணும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இது வந்து பிடிஎஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணி அதை ஃப்ரீயாக ரோல் அவுட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கண்ட்ரோலே இல்லை. அப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, இந்த பவரை வந்து காலி பண்ணுறது. அங்கெல்லாம் இன்னும் ஏன் அது நடக்காமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பிடிஎஸ்லாம் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி கிடையாது. என்டி ராமராவ் வந்து அதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனாலும் என்ன செய்யறது இல்லைன்னா, இது மட்டும் செஞ்சால் பத்தாது. நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அங்கேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான வேலை இருக்குல்ல, அதெல்லாம் நீ கான்சியஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்கூலை திறக்கணும், படிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உருவாக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கணும், வேறு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கணும். அதெல்லாம் நீ இப்போ சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் ஒரு 25 வருஷம் கழிச்சு அந்த எஃபெக்ட் உனக்கு தெரியும். அங்கே வந்து இதெல்லாம் எதுவும் நடக்கலை. அங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட இப்போ தமிழ்நாடு எடுத்து பார்த்தோம்னா இது நடந்திருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா டிஸ்கனெக்டடாக தெரியும். ஆனால் இந்த வில்லேஜ் ஸ்டடீஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு ஸ்காலராகவோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ
அது ஒரு மீடியா பர்சனாவோ பார்க்கும்போது இவன் ஒன்று சொல்லிட்டு இருப்பான், ஒரு ஒரு ஆஃபீஸர் அங்கே ஒரு அண்ணன் நடந்துட்டு இருக்கும், அசம்பிளியில் நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்டர் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இது எல்லாம் கம்பைன்டாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும்னா அங்கே போய் பார்க்கணும். அங்கே போய் பார்க்கும்போது உனக்கு கிளீனாக தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உங்களோட இன்னொரு மென்டி ஒருத்தர் இருக்கான்ல சார், ரகுநாத் நாகேஸ்வரன், இப்போ ஜெனிவாவில் பிஎஸ்டி பண்ணுறான்ல, அவன் ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்கைவல் டேட்டா ஒன்று எடுத்திருக்கான். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு தான் அடிஷன். என்டிஆர் அவங்க பியூரோக்ராட்டை பேசும் பொழுது பியூரோக்ராட் 2 சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று பீப்புள் ஓரியன்ட் வெல்ஃபேர், இன்னொன்று ஃபார்மர் லேண்ட்லார்ட். ஃபார்மர்னா லேண்ட்லார்டு, அவங்களுக்கு நம்ம சப்சிடி கொடுக்கணுமா. சப்சிடி ஷுட் கோ டு த ஒர்க்கர் ஆர் த ஃபார்மர். அவர் இஸ் சூசிங் ஃபார்மர். அவர் செக்ரட்டரிட்ட அவர் ஆர்கியூ பண்ணுறாரு, அந்த மினிட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு நீங்கள் இங்கே சொல்லும் பொழுது வந்துட்டு எல்லாமே மக்களுக்கு காசு கொடுங்க, அது ஃபார்மர் அப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த அண்ட் அந்த பவர் அன்செட்டில் பண்ணுறது அது ரொம்ப எனக்கு என்ன, இங்கே வந்து அது எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அங்கே எதுக்குன்னா அங்கே கொடுக்குற ஆர்கியூமெண்ட் என்னன்னா தேர் வில் பி அ பேக்லாஷ். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து ஹூ இஸ் த ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ் இருக்குல்ல, ரைட்டா, ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ் யார் ரெப்ரசன்ட் பண்ணுறான்? அங்கே இன்னும் இது வரவே இல்லையே. ரைட், ஆமாம், கரெக்ட். ராமநாதபுரத்து ராஜாவை ஒரு குதிரை வண்டிக்காரனை வச்சு ஜெயிக்கிறது இருக்குல்ல, ஆமாம் இல்லையா? ஆமாம் சார். அப்போ யார்கிட்ட பவர் வருது? பவர் எங்கே நீங்கள் ஷிஃப்ட் ஆகுது பாரு. அந்த ஷிஃப்ட் இருக்குல்ல, இப்போ வந்து பெரிய பெரிய கார்லலாம் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இவெல்லாம் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவஜன சொன்னால எல்லாம் அப்படி தெரிஞ்ச பயலுதான்ட்டு. அந்த ஷிஃப்ட் வரும்போது அது பாசிபிள். குதிரை வண்டி, புரியுதா? அவங்கள்ட்ட தான் பவர் வருது. இந்த மூமெண்ட்டே எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு உண்டான மூமெண்ட்டு. அப்போ அந்த எர்ஸ்டுவல் இது இருக்கு பாரு, யார்கிட்ட வந்து அந்த டைட் ஹோல்டு வச்சுருந்தாங்களோ அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் அது நடக்கவே இல்லை. வேறு எந்த ஸ்டேட்லையும் நடக்கல எக்ஸப்ட் ப்ராபப்ளி இன் கேரளா. கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் 50ஸ்லேயே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம 70ஸ்ல 60ஸ்ல 70ஸ்ல பண்ணால் நம்ம 50ஸ்லேயே பண்ணிட்டான். எல்லாம் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் நம்ம வீட்டில் உட்கார வச்சுட்டானுங்க. கரெக்ட், உட்கார வச்சுட்டு இவங்க மேலே பண்ணிட்டாங்கல்ல இதை. அதனால் வந்து அங்கே வந்து அந்த சேஞ்ச் அப்படி வந்தது, இங்கே இப்படி வந்தது. அவங்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னாக்க, நம்ம இதை பண்ணதோட நின்று இல்லை, அவங்க பண்ணதோட நின்றுட்டாங்க. ஓகே, நம்ம இங்கே பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்தது என்னென்னா எஜுகேஷன் நம்ம கொடுத்த எம்பசைஸ் இது இருக்குல்ல, அது வந்து என்னென்னா அதை டெமோக்ரட்டைஸ் பண்ணுறோம். அது டெமோக்ரட்டைஸ் பண்ணும்போது ஒரு ஜெனரேஷனில் இட் வில் ஸ்டார்ட் பேரிங் ஃப்ரூட்ஸ். அதுதான் இப்போ நம்ம 2வது ஜெனரேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்த ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆக்ஸ்போர்டுக்கு வந்திருக்கும்போது சிஎம் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய கும்பல் இருந்ததில்ல, அதில் அவ்வளோ பேர் வந்து என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா, எல்லாம் நீ வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்னால தான் நாங்கள் எல்லாம் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து அந்தந்த இடத்துல படிக்குது, இந்த மாதிரி இடத்துலலாம் படிக்குது. அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட்லேயும் கேம்பிரிட்ஜில் நம்ம பிள்ளைங்க அவ்வளோ பேர் படிச்சுட்டு இருப்பானுங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுதான் அந்த ஷிஃப்ட்டு. அதெல்லாம் அங்கே வரல, வேற எந்த ஸ்டேட்லையும் வரல. கரெக்ட். ஓகே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து வெறும் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அமர்த்தியன் சொல்கிற மாதிரி அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல, கேப்பபிலிட்டிஸ் அதிகமாகிட்டே இருக்கிறது. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்க்ரிமெண்டலாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த பெண்கள் விடுதி, பெண்கள் விடுதி மட்டும் இல்லை, இப்போது நான் முதல்வன் இருக்குன்னு வச்சுக்கோ, ஸ்கில்லிங் தான் அது. அது மட்டும் அதில் என்ன பண்ணுறோம்னா, எங்கெல்லாம் இங்கே லேக் இருக்குன்னு பார்த்து பண்ணுறதுங்கிறது ஜெனரலாக பண்ணுறோம். ரைட்டா? புதுமை பெண் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களை வந்து காலேஜுக்கு வரும்போது அவங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறது அப்படிங்கும்போது, என்ரோல் ஆயிருக்க பிள்ளைங்களுடைய சோஷியல் பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், 97% வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி. ஒன்று காலேஜ் என்ரோல்மெண்ட் அந்த அதுக்கு ப்ரீவியஸ் இயருக்கும் இது இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அடுத்த வருஷத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இருக்குது. 30% அதிகமாக இருக்குது ஹையர் எஜுகேஷன் உள்ள வர்றது. ரைட். இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பார்த்த வெளியில் பார்த்தா தெரியாது. இதெல்லாமே என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த பிள்ளைங்க என்ன சொல்லி போகும், காலேஜ் எஜுகேஷன் முடிக்குதுன்னா அது என்ன ஆகும், அது எப்படி அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி ரோல் அவுட் ஆகும். கரெக்ட். அதுதான் வந்து இந்த டிஃபரன்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது. இதை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இது மாதிரி எங்கேயும் நடக்கல. அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிடிஆர் வேறு மாதிரி சொல்லுவார், நீ எவ்வளோ பணம் அங்கே கொண்டு யூபிலையும் பீகார்லையும் போட்டினாலும் அது ஆகவே போகிறதில்லை. டைவர்ஜென்ஸ் வந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைவர்ஜென்ஸ் வந்து ஜென்ரலாக நடக்கிறது, வெஸ்ட்டும் சவுத்தும் வளர்றது மாதிரி. நம்ம சொல்கிறது அதை விட மச் மோர் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்லி நம்ம டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளை வந்து இது வந்து ஒவ்வொருத்தனும் ஒரு என்ஜின். இப்போ ஓகே,
ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ஜின் ஆகிடும். எம்பவர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும்ல. இப்போ நீ போகிற கிங்ஸ் காலேஜில் போய் உட்காந்துருக்க இல்லையா? கரெக்ட். அது மாதிரி எத்தனை பேர் வீட்டிலேருந்து போவோம் பிள்ளைங்க. கரெக்ட். அப்போ எங்கே நிறுத்துவே நீ அதை? இந்த மாதிரி ஒரு டெமோக்ரட்டைசேஷன் எங்கே நடக்கலை அப்படின்னா மற்ற ஸ்டேட்டில் நடக்கலை. அப்போ அங்கே இருக்கிற மாடல்லாம் எப்படிப்பட்ட மாடலாக இருக்குன்னாக்கா ஸ்டேட் லெட்டு. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டேட் வந்து ஆட்களை கேப்பபிலிட்டியை தயார் பண்ணிட்டே இருக்கு. தயார் பண்ணி நீ ஓடுங்குது, அது ஓடிக்கிட்டே இருக்கான் அவன் அடுத்தடுத்தது. ரைட். ஒரு ஜெனரேஷன் என்ன செய்வான், கிராமத்துலேயும் கிளம்பி டவுனுக்கு வருவான். அடுத்த ஜெனரேஷன் டவுன்லேருந்து மெட்ரோ இதுக்கு வருவான், மெட்ரோவுக்கு வருவான். முடிஞ்சதுனாக்கா அங்கே போயிடுவான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்கு இல்லையா? அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது ஒன்று இருக்குது ஸ்டேஜ். எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போனவன் இருக்கான்ல, அவன் திரும்ப இன்னும் வேலை செய்ய ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, இது வந்து இன்னும் லிஃப்ட் ஆகும்ல. ரைட். ரைட். அது நடந்துகிட்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து எதாவது ஒன்று பண்ணிவிட்டு மற்றதை பண்ணாமல் இருக்கிறதுங்கிறதே கிடையாது. இப்போது நம்ம இந்த 11.19% க்ரோத் இந்த வருஷம் சொல்கிறோம்ல, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்ல, அதனுடைய சப்ஸ்டான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து வருதுன்னா மேனுஃபேக்சரிங்லேருந்து வருது. கரெக்ட். ரைட்டா? இந்தியா வந்து மேக் இன் இந்தியாவுடைய ஆஸ்பிரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடிபியில் 25% மேனுஃபேக்சர்லேருந்து வரணுங்கிறது தான். இப்போ எங்கே இருக்கானுங்க அவங்க? 15-16 இருக்காங்க. அதுலேயே நிற்கிது அப்படியே. அவங்களால என்ன செய்ய முடியலன்னா அதுக்கு 1% கூட ஏற்ற முடியல. நம்ம ஏற்கனவே 25ல் இருக்கோம். இப்போ அது நடந்துகிட்டு இருக்க வேகத்தை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப குயிக்காக என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது 30-35 தாண்டிடும். எல்லா எக்கானமிஸ்ட்டும் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உனக்கு வந்து சஸ்டெயின்டாக உனக்கு க்ரோத் வேணும், சஸ்டெயின்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகணும்னாக்கா மேனுஃபேக்சரிங் தான். நான் லெதர் ஃபுட்வேர்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் தான் நம்ம கரெக்டாக போய்கிட்டே இருக்கோம். ஓகே. ஒரு பக்கம் ஹியூமன் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதே டயத்தில் இதை விடுறதே கிடையாது. இந்த பதிலில் வந்து இன்னொரு கேள்விக்கான பதிலும் இருக்குல்ல சார். அப்போ எதுக்குன்னா ஒரு நேரட்டிவ் ஒன்று, இப்போ நான் ஃபேக்ட்ஸ் இல்லை நேரட்டிவ்ஸ்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த நேரட்டிவ் 60ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாடு ஒரு ஸ்டாக்னேஷனுக்கு போயிடுச்சு, லீடர்ஷிப்பே இல்லை அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று வரும் இல்லையா. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அது மெட்டிகுலஸ் எஃபர்ட் இல்லையா, ஒன் ஸ்டெப் அட் அ டைம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது, தொடர்ந்து அது வந்து அந்த இது இருக்குல்ல, அந்த ட்ராவல் இருக்குல்ல, இருந்துகிட்டே இருக்கு. இன்னொன்று இதில் எரர்ஸ் இருந்தாலும் திருப்பி முன்னாடி போகணும் இல்லையா. ஆமாம், எரர்ஸ் இல்லாமல் இருக்காது. ஆமாம். ஏன்னா எப்பயுமே எதையுமே ஒரு இதை இனிஷியேட் பண்ணும்போது இன்டென்டட் இருக்கும், அன்இன்டென்டட் இருக்கும். ரைட்டா? அன்இன்டென்டட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வரணும். கரெக்ட். அதுதான் இப்போ எனக்கு உட்காந்துருக்கிறதுல வேலை. என்ன வேலை? இந்த ப்ராஜெக்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன எப்படி அதை பேன் அவுட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு சொல்கிறது தான். ரைட். ரைட். பட் அந்த ரீலே ரேஸ் ஓடிக்கிட்டே இருக்கணும். ரீலே ரேஸ் ஓடிக்கிட்டே இருக்கணும். அது போயிட்டே இருக்கணும். அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, அப்புறம் வந்து அந்த அந்த புக்கு அதில் ஒர்க் பண்ணணும்னு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி, அந்த டாபிக் அப்பயே முடிவு பண்ணிட்டீங்களா இதான் பண்ணுறதுன்ட்டு? 2009. ஆமாம் சார், 2019 இந்த வாட்டி போகும்போது அந்த டைமில் ஒரு 12-13 வந்து யூபி பண்ணிட்டு அப்புறம் தமிழ்நாடு பண்ணலாம்ல. இப்போ டிசிபிடிலாம் வேலையும் பார்த்தாச்சு, ஐ மீன் டேட்டாவும் கலெக்ட் பண்ணியாச்சு, சோஷியல் சேஞ்ச் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து சரி ஓகே, ஒரு 2-3 ஸ்காலர்ஸ், தமிழ் ஸ்காலர்ஸ்கிட்ட பேசுங்க. ஏன்னா அவர் பெரியார் பற்றி எழுதியிருக்காரு, பட் அவர் ஒரு தமிழ் ஒரு திராவிடியன் மூவ்மெண்ட் ஸ்காலர் கிடையாது இல்லையா. ஸோ அவர் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் எழுத சொல்லி அதுன்னு ஒரு டிராஃப்ட் நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த டைமில். ஸோ அதெல்லாத்தையும் ஒரு 4-5 ஸ்காலர்ஸ்கிட்ட சரி காட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தென் சரி ஓகே, ஏன்னா அது ஃப்ரேம் ஒர்க் வைஸ் இட் ஒர்க் ஃபார் ஹிம், ட்ரைனிங் வைஸ் அவர் ஒர்க் ஃபார் ஹிம், பிகாஸ் டேட்டா ப்ளஸ் எத்னோகிராஃபி அவர் அதில் ரொம்ப கிளியராக இருந்தார். லைக் கதை சொல்லிட்டு அப்புறம் டேட்டா கொடுத்துட்டு கதை சொல்லாத அப்படின்னு. அப்படிங்கிறப்போ வந்து அது 2 part thesis-ஆ பண்ணி ஸ்டார்ட் பண்ணு சார். ஆமாம். இல்லை, இந்த படிப்பகங்களில் ஒர்க் பண்ணணும்னு எப்படி வந்தது சார்? அது நல்ல கேள்வி சார். ஏன்னா ஒரு ஓவர்வெல்மிங் லிட்ரேச்சர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்போவுமே ஆர் டாமினன்ஸ் வந்துட்டு ஹேஸ் பீன் ஆன் மூவிஸ் சார். அண்ட் இது வந்து டெல்லியில் இருந்ததுனால ஒரு எந்த மீடியா சேனல்கிட்ட போனாலும் சரி, யார்கிட்ட நீங்கள் ஜெனரலாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினாலும் சரி, 2 லைன் ஒன்று வரும் சார். ஒரு லைன் வந்துட்டு பிரெயின் ட்ரெயின் நடந்துச்சு தமிழ்நாட்டில், இது திராவிடியன் மூவ்மெண்ட்னால. அது வந்து பிபின் சந்திரா எழுதுனது சார், அது ஒரு லைன். இன்னொரு லைன் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து எல்லா சினிமாக்காரங்களும் அரசியல்வாதிங்க ஆயிடுவாங்க அப்படின்னு. சும்மா நீங்கள் அது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், கிராஃபில் கூட இல்லை, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் நீங்கள் பிளாட் பண்ணாலே ஒரு 27-28 மெம்பர்ஸ் நம்மளால சொல்ல முடியும். அதில் 2-3 பேர் தான் எம்எல்ஏ எம்பி லெவல் மேக்சிமம். அது ஒரு சரி 5-10 கூட வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தர் தான் சீஃப் மினிஸ்டரு, அவரும் பெரிய டிசெப்ஷன். எம்ஜிஆர் இஸ் அ பிக் டிசெப்ஷன்.
அவர் ஒரு மூவி ஸ்டார்னு சொல்கிறது ஒரு டிசெப்ஷன் சொல்கிறேன் நான். இஸ் பார்ட்டி மேன் கரெக்டாக 20-25 இயர்ஸ் இருந்துட்டு தான் அப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதனால வந்துட்டு எனக்கு என்னன்னா மெனி பீப்புள் ஆர் மேக்கிங் மூவிஸ். நான் சத்யமூர்த்தி லெட்டர்ஸும் பார்த்தேன் சார். சத்யமூர்த்தி லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் சி சத்யமூர்த்தி வந்துட்டு தியாகராய பாகவதர் கூட என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த டைமில் நிறைய மூவிஸ் வச்சு மூமெண்ட்லாம் கேபி சுந்தராமலே பார்த்தீங்கன்னா, கேபி சுந்தராமலை சுப்பிரமணியம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஆமாம் அவங்கள நேஷனலிஸ்ட் தானே ஆமாம் இல்லையா? அவங்க ஒன்றும் சுதந்திரத்தை பற்றி எத்தனை படம் எடுத்திருக்காங்க, தாகமாக இருக்குது தண்ணி ஊற்றலாம் எத்தனை படம் எழுதிச்சு. கரெக்ட் இல்லையா? ஸோ அப்போ எல்லாரும் தான் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த படம் மட்டும் ஏன் ஓடுதுன்னு ஒன்று இருக்குல்ல. இன்னொன்று திராவிடியன் மூவ்மெண்ட் படங்கள் வந்துட்டு அவ்வளோ பெரிய ரிலீஸ் ஆனதெல்லாம் கிடையாது. பிக் ரிலீஸ்லாம் இருந்ததெல்லாம் கிடையாது. அது கீழே இருந்து தான் டூரிங் டாக்கீஸில் ஓடும், அப்புறம் கூத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் பேசும்பொழுது சரி இப்போ வேற ஏதோ பண்ணியிருக்கணும்ல. இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரிலேட் டு மூவிஸ். அண்ட் இன்னொன்று பயங்கரமான ஒரு டாக்கிங் மூவ்மெண்ட்ல சார். பீப்புள் ஸ்பீக், பேசுவாங்க எழுதுவாங்க. சும்மா நான் கருவூலம் டிஎம்கே ஆஃபீஸில் அந்த லைப்ரரியில் போய் ரீசர்ச் பண்ணும்பொழுது டெய்லி யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி நான் புக் போட்டிருக்கேன், 10 பக்கமாக இருக்கும், 100 பக்கமாக இருக்கும். அது 10 பக்கம்னா பேம்ஃப்ளெட் ஸ்டேபிள் பண்ணி கொண்டு வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், படிச்சு சொல்லுங்க அப்படின்னு. இது ஓடிட்டே இருக்கு. ஆர்குட்ல கோரால எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இது எப்படி வருது அப்படிங்கிறப்ப வந்து யூ டன் சம்திங் எல்ஸ் இன் த டே. மூவிஸ் ஜஸ்ட் கான்ட் டூ திஸ் அப்படிங்கிறது தான் சார். அப்போ அவன் வந்து பார்னி பைட்ஸ் வந்து பேசுனதை பற்றி வரும். ஆமாம் கரெக்ட் இல்லையா? அது ஒரு முக்கியமான ஸ்பேஸ். ஆமாம், எப்படி பேசுனாங்க, அதுக்கு உண்டான லாங்குவேஜ் எப்படி டெவலப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவன் ஒர்க் பண்ணுறான். ஆமாம், அதுக்கு பேக் போன் இருக்குல்ல, அதுதான் ரீடிங். அதான் ரீடிங். அது வந்து படிப்பகங்கள். ஆமாம், அந்த படிப்பகங்கள் வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி படிப்பகங்களை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக எஃபர்ட்டாக எடுத்து அதை கொண்டு போகிறது. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், நான் உனக்கு சொல்லியிருக்கேன், நான்லாம் வந்து காலேஜில் வந்து படிக்கும்போதெல்லாம் வீட்டிலலாம் வந்து பேப்பர் வாங்குறதுக்கெலாம் வசதி கிடையாது. என்ன அது இல்லாமல் நமக்கு வந்து அந்த எதை கண்டாலும் படிக்கிறது இருக்குல்ல, அந்த டயத்தில் வேற ஒன்றும் படிக்கிறதுக்கு இப்போ மாதிரி ஃபோனு அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, மெட்டீரியலாக தான் படிக்க முடியும். அப்போது எனக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு ரிசோர்ஸ் வந்து படிப்பகங்கள் தான். நான் சொல்கிறது இப்போ mid-70s கரெக்ட். நான் இருந்தது மதுரையில் வந்து அந்த மெஜிரா காலேஜில் தான் படித்தேன். மெஜிரா காலேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாலம் இருக்கும், திருப்பரங்குன்றம் போகிறதுக்கு வழியில் இருக்கக்கூடிய பாலம். அந்த பாலத்துக்கிட்ட எதிர்த்தாப்புல தான் மீனாட்சி மில்லு. அந்த மீனாட்சி மில்லில் இருக்கக்கூடிய ட்ரேட் யூனியன்ஸ் இருக்குல்ல, எல்லா கட்சிக்கும் யூனியன் இருக்கும். அவங்க எல்லாருக்கும் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா அந்த பாலத்துக்கு கீழே தான். ரைட்டா? அவன் ஒரு தட்டியை வச்சு கட்டி அதுக்கு ஒரு போர்டை வச்சு அதில் வந்து படிப்பகம்னு பிடிச்சிருப்பாங்க. எல்லாரும் ஆற்று மணலை கொட்டி அதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான பேப்பரும் இருக்கும். நான் வந்து ஒரு இதில் ஆரம்பித்தேன்னாக்கா அது படித்து முடிக்கும்போது எப்படியும் ஒரு 1 மணி 1:30 மணி ஆகிடும். மதியானம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடணும். இதுதான் நம்ம ரெகுலர் ரொட்டீன். இப்போது அவ்வளோ படிப்பகங்கள் எனக்கு தெரிஞ்சு. அதில் தான் நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா பேப்பரையும் படித்தது. இதில் வந்து இந்த அரசியல் அப்போ தான் அந்த 17 வயசு 18 வயசில் அந்த அரசியல் ஆர்வங்கள்லாம் வரும்ல, வரும்போது எனக்கு தீனி போட்டதே அந்த இடங்கள் தான். சார் எனக்கு ஒரு 85-86 வயசு ஒருத்தர் விருதுநகரில் எனக்குன்னா நான் வந்து காமராஜரோட டிஃபீட் பற்றி ஒரு சாப்டர் எழுதியிருக்கேன் சார். அதில் பே சீனிவாசன் ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் எப்படி காமராஜரை டிஃபீட் பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் காமராஜர் ஒரு கேண்டிடேட்டாக டிஃபீட் பண்ணப்படுறாரு, ஆனால் ஒரு ஐடியாவை கன்சர்வ் பண்ணப்படுறாரு. அது ஒரு பெரிய ஸ்டோரி சார். அதனால் விருதுநகர் போகும்பொழுது அது ஒரு படிப்பகம் போனால் அதுக்கு பேர் அறிவியல் மன்றம் சயின்ஸ் ஹால். அங்கே போய் இன்னமும் ஓடுது. தான் ஜனசக்தி பேப்பர்லாம் அங்கே இன்னும் வருது சார். அங்கே ஒருத்தர் பார்த்து பேசும் பொழுது வந்துட்டு அவர், தம்பி நீங்கள் குற்றமும் தண்டனையும் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா அவர் ஏதோ கோட் பண்ணார். அங்கே இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கும்பொழுது நான் அப்புறம் முழிச்சோன்னா, தம்பி இதுதான் குற்றமும் தண்டனை வருமே அப்படின்னாரு. குற்றமும் தண்டனை டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. இப்போ அந்த கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் தொஸ்டோஸ்கி அவர் தமிழில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் டயலெக்டிசம் அதையும் அங்கே தான் படிச்சிருக்காரு. டைலக்டிக்கல் மெட்டீரியலிசம். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் என்கிட்ட கேட்குறாரு, யார் உங்கள் கைடு அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை லண்டனில் படிக்கிறேன். வெள்ளைக்காரனா கைடு உங்களுக்கு? இல்லை ஃப்ரெஞ்சுக்காரர் ஒரு கைடு. அதானே பார்த்தேன், வெள்ளைக்காரங்களுக்கு தான் நம்ம கண்டா ஆகாதே அப்படின்னு. அப்புறம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ஆனால் ஃப்ரான்ஸ்காரன் அல்ஜீரியாவில் பண்ணதும் தப்பு தானே அப்படின்னு. ஃப்ரெஞ்ச் இன்வேஷன் ஆஃப் அல்ஜீரியா எங்கன்னா திருப்பி அதே அறிவியல் பண்ணுறது ஒரு புக் எடுத்து காட்டுறாரு. சரியா அப்படின்னு உடனே வந்துட்டு யார் இல்லை அப்படின்னு. அது வந்து விக்னேஷ், நான் அன்னைக்கு கூட யார்கிட்டயே சொல்லிட்டு இருந்தேன். அந்த படிப்பகங்கள் மட்டும் இல்லை, இதுக்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்கும். அன்றைக்கி முரளி வந்தபோது கூட பேசிகிட்டு இருந்தோம். லண்டன்லேருந்து முரளி வந்தபோது கூட 11 மணி ஷோ இருக்கும் காலையில். சினிமா கொட்டாயில் எல்லாத்துலேயும் மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஷோ இருக்கும். அந்த 11 மணி ஷோ பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று பழைய தமிழ் படமாக இருக்கும், அல்லது பழைய இங்கிலீஷ் படமாக இருக்கும். இந்த தமிழ் படம், இங்கிலீஷ் படம், பழைய படம், அது தமிழ் படத்துக்குலாம் டெடிகேட்டட் ஆடியன்ஸ் இருக்கும். எனக்கெல்லாம் இப்போ வந்து இங்கிலீஷ் படம் பார்க்குறதுல ஒரு ஆர்வம் அந்த காலம். அது அப்படின்னு போனோம்னா கவுண்டர் வந்து 11 மணிக்குனாக்கா நாங்கள் என்ன ஸ்கூலில் வீட்டிலேருந்து கிளம்பியிருப்போம்.
காலேஜுக்கு போகணும்ல, நேராக தியேட்டருக்கு போயிட்டோம்னு வச்சுக்க, டைம் இருக்கும். போய் அங்கே வரிசையில் நின்றுட்டு இருக்குமா, வரிசையில் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே வரிசையில் நிற்கிறவன் பேசிகிட்டு இருப்பான்ல, அப்போ பணமும் நிறைய கிடையாது. பெரிய கிளாஸுக்கெல்லாம் போக முடியாது. சைக்கிளை விட்டுட்டு சைக்கிளுக்கு டோக்கன் 10 காசு என்னமோ அதை கொடுத்துட்டு ஏதாவது டிக்கெட்டு 50 காசாக தான் இருக்கும். 50 காசு 60 காசு ஞாபகம் இல்லை. அது அந்த லோயஸ்ட் என்னவோ அதில் தான் போய் வாங்குவோம். வாங்கும்போது அதில் வர்றவன் யாராக இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிக்ஷா இருக்கிறாள், வண்டி இருக்கிறாள், அந்த மாதிரி மார்க்கெட்டில் எதாவது மூட்டை தூக்குறாள், அந்த மாதிரி. ஆனால் அந்த படத்தை வந்து அவன் எத்தனை தடவை பார்ப்பான்னு நமக்கு தெரியாது. ரைட்டா? அதில் இருக்க ஆக்டர்ஸை பற்றியும், அவங்களுடைய பழைய பர்ஃபார்மன்ஸை பற்றியும், அந்த டைரக்டரை பற்றியும், இந்த படத்தை பற்றியும் அவ்வளோ விஷயங்களை அலசி அக்கா தூக்கி போடுவானு. என்ன ஆச்சரியமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி அது இப்படி இப்போ நீ சொல்கிறீங்கள, அந்த நாலேஜ் மட்டும் இல்லை, இந்த நாலேஜ் சொல்கிறேன். புரியுது புரியுது. ஆமாம், ஒரு பர்ஃபார்மேட்டிவ் ஆர்ட்டையும் ஹாலிவுட் படத்தை இவன் உட்காந்து பேசிட்டு இருப்பான். ஏடா ஆண்டனி குயின் எப்படி நடிச்சிருக்கான் தெரியுமாடா, கிளைண்ட் ஸ்டூடெண்ட் அந்த படம் பற்றியா, அதில் எப்படி இருக்காங்க பற்றியா அப்படின்ட்டு அவங்க பாட்டில் பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் கொடுக்குற கிராஸ் ரெஃபரன்சஸ் இருக்குல்ல, என்ன பென்ஹரில் அந்த கேமரா எங்கே வச்சிருப்பான் தெரியுமா, அம்மா கேமரா அந்த மாதிரி பேசுவாங்க. சரின்னு இதுதான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் தான் நடக்கும், விடிய விடிய நடக்கும். அதுக்கு போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லிட்ரேச்சர்லாம் போட்டு அக்கக்கா பேசுவாங்க. பேசுகிறவன் மட்டும் இல்லை, உட்காந்துருக்கான் இருக்கான்ல அவனே அப்படி பேசுவான். அந்த மாதிரி அந்த ஒரு அந்த நாலேஜ் ஜெனரேஷன் அண்ட் ஷேரிங். ஆமாம், அது வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியாகவே நடந்துகிட்டு இருக்கு. அசோசியேஷனல். சார் விடுதலை விரும்பி சார் எக்ஸ்-எம்எல்ஏ எக்ஸ்-எம்பி மகாராஷ்டிரா எம்பி எக்ஸ்-எம்பி ஆஃப் த டிஎம்கே அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அவர் சொன்னார், தாப்பாண்டியனும் அவரும் ஒரு டிபேட்டுக்கு போகிறாங்க. அதே மாதிரி விடிய டிபேட். அந்த டிபேட் இன்னைக்கு நடக்குதுன்னா சிவராத்திரி இன்னைக்கு நடக்குது. அதோடைய நடுவர் யார் அப்படின்னா ஆதீனம், குன்றக்குடி அடிக்கல. அவர் வந்து 10 மணி தான் ஆரம்பிப்பார். டிபேட் என்னன்னு கேட்டா மார்க்சியமா திராவிடமா, அது அவர் நடத்தி இன்னைக்கும் நம்ம ஒரு சிவராத்திரியில் டான்ஸ்லாம் பார்க்குறோம். அன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்புறம் ஒருத்தரை பார்த்து சங்கரலிங்கம் அவர் பேர் எடுக்கும் பொழுது அவர் நம்ம பேசிகிட்டே இருந்தார். அந்த மாதிரி அண்ணா இது சொன்னார், இங்கே தான் தேசபந்து மைதானம், இங்கே தான் வந்து சங்கரலிங்கனார் வந்துட்டு உயிரை விட்டார் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற டவுன் செக்ரட்டரி வந்து இந்த தம்பி வந்து திமுக பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது உடனே அவர் மாத்திராரு, சங்கர்லிங்கம் சங்கர்லிங்கம் மேடை பேச்சாளர், அப்புறம் இத்தனாவது வார்டுனுடைய இன்சார்ஜ், எது 67 எலெக்ஷனில் அவர். அப்போ உடனே அந்த இது வருது இல்லை, என்னன்னு கேட்டால் நாங்கள் இங்கே பற்ற நடக்கும், மேடை பேச்சு பற்ற பாசறை நடக்கும், இங்கே தான் எங்களுக்கு ஸ்பீக்கிங் சொல்லி தருவாங்க. அந்த ஸ்பீக்கிங் எப்படின்னா ஒருத்தங்க பேசி நம்ம பேசுறது, இன்னொருத்தங்க நம்ம எழுதி நம்ம படிக்கிறது, அதுலேயே அவங்க டெவலப் பண்ணுவாங்க. வில் ஹி பி அ ரைட்டர், எலக்யூஷன் காம்படிஷன் போகிறானா எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் போகிறானா அதை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதில் இவர் வந்து பேச்சு போட்டியில் ஜெயிச்சிட்டாரு, எழுத்து போட்டியில் இல்லாமல். அப்போ எழுத்து போர் சொற்போர் அது, அப்புறம் அதை ஒருத்தன் பப்ளிஷ் பண்ணி அதை வந்து ஒரு 100 காப்பி போட்டு ஒரு 10 காப்பியோ 30 காப்பியோ. அப்போ அந்த பஜார் நாடார்கள்ட்ட போயிட்டு இது வாங்க வேண்டியது, எது ஊதியம் வாங்கிட்டு கொடுங்க, டொனேஷன் கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி அதை பார்த்துட்டு காங்கிரஸில் காமராஜ் வாலிபர் சங்கம் ஆரம்பித்தாங்க. பட் தேவர் டூ லேட். பட் ஆனால் அதுவும் மொபிலைசேஷனல் ஆக்டிவிட்டியாக போச்சு. அப்போ அவங்களும் படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்ஃபோர் இப்போ ஒரு ஆர்குமெண்ட் இருக்குல்ல சார், தே சா த மூவிஸ் அண்ட் தே காட் வேற மெஸ்மரைஸ்ட், வேற மோகம்னு சொல்லிருக்காங்களே. நோ திங்கிங், ரீடிங் அண்ட் ஸ்பீக்கிங் பப்ளிக். இல்லை எவ்வளோ பேப்பர் நடத்திருக்காங்க, எக்ஸாக்ட் 400 கிட்டத்தட்ட 400 பப்ளிகேஷன்ஸ் இல்லையா. ஆமாம், பேப்பர் அவ்வளோ பேப்பரு, அவ்வளோ வீக்லிஸு, ஆமாம், அவ்வளோ புக்ஸு. கரெக்ட். என்னென்ன அன்னைக்கு யாரோ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, யார் சொல்லிட்டு வயசான ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஏதோ மேடையில் இதை பற்றியே பேசிட்டு கீழே இறங்கினேன். அப்போது வந்து அவர் என்கிட்ட சொன்னார், திருநாவர்ஸ் தான், அவர் என்கிட்ட சொன்னார், 50ஸ்லாம் வந்து மயிலாப்பூரில் 10 பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு சந்தில் மீட்டிங் போட்டு. அண்ணா வந்து எக்கனாமிக்ஸில் ஏதோ ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. இது சாயந்தரம் 7 மணிக்கு அப்புறம் மீட்டிங்கை போட்டு மேடையை போட்டு அப்போ என்னெல்லாம் பேசியிருக்காங்க பாரு. சார் முக்குலிகா பானர்ஜின்னு எல்எஸ்சியில் உங்களுக்கு தெரியும், அவங்க ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவங்க வந்து ஆந்த்ரோபாலஜி ஆஃப் டாக்ஸ்னு ஒரு ரிசர்ச் பண்ணலாம் நீங்கள் வந்தாங்க. இங்கே வந்துட்டு அவங்க ஜிஎஸ்டினுடைய ஒரு அவேர்னஸ் இருக்கு இல்லையா, அது அவங்க கோயம்புத்தூர்லாம் பார்த்துட்டு போயிட்டு எல்லாம் வந்து திருப்பி அதுக்கப்புறம் அவங்க நிறைய இன்டர்வியூ, அவங்க ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னோடனே அவங்க கிரவுண்ட் லெவலில் எல்லாம் ரிசர்ச் பண்ணலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஜிஎஸ்டி அவேர்னஸ் எங்கேருந்து விக்னேஷ் வருது அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இது ஒரு ரேலியிங் பாயிண்ட்டாக எப்படி இருக்குது, இந்த ஊரில் மட்டும் எப்படி இது ரேலியிங் பாயிண்ட்டாக இருக்குது, ஏன் இப்படி இருக்குது? ஏன்னா அவங்க வந்து நார்த் இந்தியாவில் தான் அவங்க புக் கல்டிவேட்டிங் டெமோக்ரஸி எப்படி இப்படி இருக்குது அப்படின்னோட நான் சொன்னேன், மேடம் அது வந்து எங்கள் ஊரில் ஒரு எக்கானமிஸ்ட் இருந்தார், அவர் வந்து 2 லைன் தான் சொன்னார், நேர்முக வரி வந்து கொசுக்கடி, மறைமுக வரி மூட்டைப்பூச்சி அப்படின்னா, தென் டிரான்ஸ்லேட்டட் ஃபார் மீ அப்படின்னா வந்து மஸ்கிட்டோ பைட், பெட் பாக் அப்படின்னு சொன்னோன்னா, தென் அதை பற்றி அவங்க ஒரு 4 பேராகிராஃப் நோட்ஸ் எழுதினாங்க.
அதனுடைய கன்செப்ஷன் எப்படி இருக்கும், அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஹவு பேட் டிட் யூ லேர்ன் அப்படின்னா, இல்லை அவர் ஒரு எக்கனாமிக்ஸ் ஃபீல்ட் ரிசர்ச்லாம் பண்ணவர், என்ஜி ரங்காட்லாம் படித்தவர். அண்ட் என்ஜி ரங்கா வாஸ் அகேன் டாட் பை ஹேரல்ட் லாட்ஸ்கி. ஸோ ஃபேபியன் சோஷலிசம் அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இருக்குது. அண்ட் பணத்தோட்டம்னு ஒரு புக் எழுதினார், டிஸ்அக்ரிகேஷன் ஆர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் ஷுட் ஹேப்பன். அப்புறம் அவர் பனியா கேபிட்டல் சொல்லுவார். பட் அதர்வைஸ் த லார்ஜர் ஆர்குமெண்ட் நம்ம எக்கனாமிக்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும், அக்யூமுலேஷன் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பயே சொல்கிறார். அதுதான் பேங்க் நேஷனலைசேஷன். அப்புறம் ஸ்ரீநாத் ராகவன் வந்துட்டு அவரோட புக் இப்போ இந்திரா காந்தி புக்கில் வந்து கலைஞர் 69 சொல்கிறத வந்து ஆர்பிஐ வந்து 89 சரின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர் அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியில் லெக்சரே கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு லேயர்டாக இருக்குல்ல சார், ஒன்னொன்னா. பட் நீங்கள் சொல்கிறது என்னன்னா அந்த கேள்வியில இருந்தால் வருது இல்லையா, பிகாஸ் இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் பாலிடிக்ஸ் ஃபார் த மார்ஜினலைஸ்ட், அப்போ இந்த கேள்வி கேட்டே ஆகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. பட் இது அவ்வளோ நேச்சுரலாக வருமா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டினாக இருந்துச்சு. அப்போ இல்லை, நேச்சுரலாக வர்றதையும் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணது தான் இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பேசஸ். இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணலன்னா இது நடந்திருக்காது. அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு கேள்வி, அவங்களுக்குலாம் ஓட்டு போட்டுருவீங்களா, அவங்கெல்லாம் சரி வராது சார் அப்படின்றவாங்க. அரை மணி நேரம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அசராம. அதுக்கப்புறம் சரி ஓட்டு என்ன, ஓட்டு போட்டு தானே ஆகணும், நான் இவங்க தானே செய்வாங்க சார். அரை மணி நேரம் நீங்கள் பேசினதுக்கும் உங்கள் ஓட்டிங் டெசிஷனுக்கும் இல்லை இங்கே பேசினாதான் கேட்பாங்க, அவங்க கேட்டு அவங்க வேலை செஞ்சுருவாங்க, நம்ம சொல்கிறது தான் நம்ம வேலை அப்படின்றது அங்கேருந்தான் சார் இது வந்துச்சு படிப்பகங்கள். எஸ் ஆமாம் சார். இல்லைனா ரேஷனலிசத்துக்கு எங்கே சார் வரும்? ரேஷனலிசம் ஷுட் பி பேஸ்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் எவிடன்ஸ். அந்த ரேஷனல் தாட்னோட இன்ஸ்டிடியூஷனலைசேஷனாக தான் நான் ரீடிங் ரூம்ஸை பார்க்குறேன் சார், வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த மாதிரி நீ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பில் இவ்வளோ வேலைகள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்தவன் நல்லா இருக்கான்ல, எப்படி அவங்களுக்கு இது கண்ணில் படாமல் போச்சு? அது வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? எனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். 2 தான் பாசிபிள். ஒன்று ரொம்ப அழகு வேலையாக இருக்கணும், என்ன அப்படி இல்லைன்னா டோட்டலாக இக்னரண்ட்டாக இருக்கணும். சரி, இது பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாரும் இல்லையா? இப்போ நம்மளாம் நான்லாம் படிக்கும்போது, நான் ஒன்று மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்து படிக்கும்போது, நான் சொல்கிறது எப்போது 80s 90s அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை படிச்சினாலும் நானும் அப்படி நம்பினால. இப்போ நிலப்பிரபுத்துவம் விழுந்த கதையெல்லாம் அந்த கோவத்தில் எழுதுனது தான். எப்படின்னா நானே சொல்லியிருக்கேன், லேண்ட் ரிஃபார்ம் இட்ஸ் எ ஃபெயிலியர்னு. அப்புறம் போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ணி பார்த்தா ஃபீல்ட் ஒர்க் பண்ணல. எப்படின்னா வந்திருக்கிற பேப்பர்லாம் எடுத்து படிச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, இவ்வளோ ஆக்டை போட்டாங்க, இவ்வளோதான் அக்வயர் பண்ணாங்க, இவ்வளோதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, அந்த நம்பர்ஸ் தான். தி நெவர் வென்ட் பியாண்ட் இட். அப்போது எனக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீ சொன்ன கேஸ் தான். என்னது, ஒரு நாள் ஹைதராபாத்தில் உட்காந்துருக்கும்போது திடீர்னு நரசிம்மரெட்டி என்கிட்ட கேட்டார். வந்து அவன் அந்த அரசராவோட பையன் விஜய் இருக்காங்க, அவன் வந்து சென்ட்ரல் வெஸ்ட், அவன் ப்ரொஃபஸர். நாங்கள் 3 பேர் தான் உட்காந்துருந்தோம் அது வீட்டில். அப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சாயந்தரமா அவன் கேட்டான் என்கிட்ட, ரஞ்சன் நம்ம வந்து ஒரு ஸ்டடி பண்ணுவோமா, நீ வந்து காவிரி டெல்டா பண்ணு, நான் வந்து கோதாவரி டெல்டா பண்ணுறேன், அங்கே எப்படி ஃபியூடல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இங்கே எப்படி ஃபியூடல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு உடனே என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு, அது இதை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம், இந்த லேண்ட் ரிஃபார்ம் ஒன்றும் ஒர்க் ஆகலை. சரின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு உடனே ஓகே நீங்கள் பண்ணுங்கன்ட்டாங்க 2 பேரும். அவன் வந்து அங்கே போயிட்டான், நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், கார் எடுத்துகிட்டு ராணிகிட்ட சொல்லிட்டு வா நம்ம போவோம். அப்போ ஆயத்தில் அங்கே போயிட்டான், வா நம்ம போவோம் ஊருக்குன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் இங்கே பூட்டிட்டு ஊருக்கு போயிடுச்சு. ஊருக்கு போயிட்டு நான் வந்து கார் எடுத்துட்டு ஊராக சுற்றுறேன். என்னென்ன லேண்ட்லார்டை தேடி. என்ன அது நிறைய புக்ஸ் இருக்குல்ல, காவிரி டெல்டா நிறைய ஸ்டடி பண்ணப்பட்ட ஏரியா, அதெல்லாம் படிச்சிருப்பேன் நான். அது எல்லாத்தையும் புக் எல்லாத்தையும் எடுத்து முதல்ல ஒரு லிஸ்ட் போட்டேன், எந்தெந்த ஊர்லாம் அவங்க பற்றி அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி ஈஸ்ட் தஞ்சாவூரில் இந்த இவங்க இருக்காங்க பாரு, நம்ம லெஃப்ட் ஆர்ட்டில் அவங்களுடைய மெமோயர்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அந்த புக்கெல்லாம் எடுத்து அவங்க நடந்த போராட்ட களங்கள்லாம் இருக்குல்ல, யார் அகேன்ஸ்டாக போராடணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுவாங்க எல்லாருமே. அந்த ஊரில் அதை நடத்தணும், இந்த ஊரில் நடத்தணும், அந்த லேண்ட் நடத்தணும், இந்த லேண்ட் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊராக போய் பார்க்குறேன், எல்லா இடமும் அப்படி சேர்த்து சுண்ணாம்பா இருக்காங்க. அப்போ இது ஃபெயிலியர்னாக்க அவங்க ஆக்டிவாக இருந்திருக்கணும். இது ஃபெயிலியர்னா அவங்க ஆக்டிவாக இருக்கணும்ல. இவங்க ஃபெயிலியருங்கிறாங்க, அங்கே பார்த்தா ஒருத்தனையும் காணோம், நடுவில் ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று மிஸ் ஆகுது இல்லையா? கரெக்ட். அப்படி தான் நான் வந்து ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. நானும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆஸ் சீரியஸ் ரிசர்ச்சர் எது பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கோம், பேப்பரில் என்ன வந்திருக்கோ அதுதான் நிஜம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். பட் இட் இஸ் நாட் ஸோ. ரைட்.
என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு சார், இது நான் எம்என் ஸ்ரீனிவாஸ் புக்கை 2 வாட்டி படித்ததுலேருந்து தான் சார். அது இப்போ ரீசெண்டாக சுரேந்தர் ஜோட்கான்னு ஒருத்தர் ஸ்காலர், அவர் கிங்ஸ் இந்தியா இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டு எம்என் ஸ்ரீனிவாஸ் லெக்சர் கொடுத்துட்டு போனார். பேர் எம்என் ஸ்ரீனிவாஸ் லெக்சர், ஆனால் எம்என் ஸ்ரீனிவாஸ் மேலே அந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் எக்ஸ்போஸே பார்த்ததில்லை சார். ரொம்ப அப்போ திருப்பி அந்த புக் படித்தேன். இப்போ ஒரு கடைசி ஃப்ளைட்டில் வரும்பொழுது அந்த புக்கில் சார் எம்பெரிக்கல் எவிடன்ஸ் ஒன்று சொல்லுது, அனாலிசிஸ் வேற சொல்லுது. ஸோ இது என்னன்னா, அவங்க எவிடன்ஸ் பார்க்கல அப்படிங்கிற இக்னோரன்ட் நீங்கள் சொல்கிறீங்களே, அவ்வளோ இக்னோரன்ட் கிடையாது சார். கான்ஷியஸ்னஸ் இருக்கு. there's a certain conscious ignorance just because I want to tell ஒரு ஸ்டோரி. நான் ஒரு கதை சொல்லணும், ஸோ பரவாயில்ல, என் கதையை நான் சொல்லிட்டு போகிறேன், ஆனால் என்ன பார்த்தாலும் பரவாயில்ல. அது அந்த தி அபிலிட்டி டு மேரி எவிடன்ஸ் அண்ட் irrelevant கன்க்ளூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிடுறாங்க சார். கேட்டால் ஃப்ரேம் ஒர்க்னுடைய லிமிடேஷன், அப்போ ஃப்ரேம் ஒர்க்கே மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டுமா இருக்குது. சரி, நான் சொல்கிறேன் எம்என் ஸ்ரீனிவாஸ்க்கு அது ஒழிஞ்சு போகுது. ஏன்னா let us say he is a slave to the framework. சரியா? ஆனால் மார்க்சியன் ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல, அது என்ன சொல்லுது உனக்கு? கான்கிரீட்டில் தானே வர சொல்லுது சொன்ன. கரெக்ட். நீ போகிற பார்க்குற கண்ணால் அப்புறம் தான் திருப்பி வரணும். கரெக்ட் இல்லையா? அது என்னாச்சு அப்போ? இங்கே தான் சார் அந்த ஸ்பெக்ட்ரமில் அது ஒரு கிரே பேட், இது கம்ப்ளீட்லி டார்க் சார். எதுக்குன்னா அட் சம் பாயிண்ட் அந்த ஒரு ஒரு சப்ஸ்டான்டிவ் சேஞ்ச் இருக்குல்ல சார், பவர் ரிலேஷன்ஸ் மாறினது. அந்த பவர் ரிலேஷன்ஸ் மாறினது வந்து சப்ஸ்டான்டிவாக மாறும் பொழுது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இது வரைக்கும் என்னென்னா, தி எலிட்ஸ் ஆல்வேஸ் லவ் அ ஃபெயில்டு மொபிலைசேஷனல் மூவ்மெண்ட், நெவர் அ சக்ஸஸ்ஃபுல் மொபிலைசேஷன் மூவ்மெண்ட். ஒரு மூவ்மெண்ட் வந்துட்டு என்ன ஒரு சமாதியில் இருந்துச்சுன்னா அந்த மூவ்மெண்ட்டை வாட் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். பட் ஒரு த்ரைவிங் சபால்டர்ன் மூவ்மெண்ட்டையோ, ஒரு த்ரைவிங் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ் மூவ்மெண்ட்டையோ, ஐ டோன்ட் திங்க் தி எலிட்ஸ் ஹேவ் தி appetite டு செலிப்ரேட் இட். அது எப்போவுமே அது ஒரு ரீசனாக இருக்குமா, அல்லது வந்து அந்த ஒரு இன்டெலிஜென்சியாக இருக்குல்ல, எல்லா சொசைட்டிலையும் அந்த இன்டெலிஜென்சியாக தான் வந்து அந்த இதே செட் பண்ணும். அந்த நேரட்டிவையும் சரி, என்ன அவன் தான் சர்டிஃபை பண்ணுவான், குவாலிட்டி கண்ட்ரோல் சர்டிஃபை அவன் தான் பண்ணுவான். அது வந்து நம்மள்ட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூமெண்ட் இருக்கு, பவரை கேப்சர் பண்ணுறான், பல வேலைகள் செய்கிறான், அத்தோட விழுந்துருது. அப்போது எம்ஐடிஎஸ் இருக்கு, இத்தனை யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, இவங்க தானே ரிசர்ச் பண்ண வேண்டியது. இந்த ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்களே, இந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்? ஃப்ரேம் ஒர்க்ஸ் மாற்றிருக்கணும், சேலஞ்ச் பண்ணியிருக்கணும். இல்லைடா, நான் என்ன கேட்குறேன், 1920s நடந்துகிட்டு இருக்கு 2000 வரைக்கும். நீ வரும்போது என்ன உனக்கு, நீ எந்த வருஷம் வர்ற உள்ள? 2019. சரி, அப்போது 2019 நீ வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடு என்ன நடந்திருக்கு 100 வருஷத்தில் அப்படின்னு நீ படித்து தேடி பார்க்குறேன்னு வச்சுக்கோ. என்ன மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் யூ கெட்? ஹார்ட்லி இல்லையா? உனக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கிறது பாண்டியன் எழுதின புக்காக இருக்கும், அல்லது நான் எழுதின ஆர்டிகல்ஸ் ஏதாவது இருக்கும், விஜயபாஸ்கர் எழுதினதாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப லேட்டு. ஆமாம் சார். ராமின் நாம் 2007 இல்லையா? அப்புறம் உங்களது வைல்ட் ஈஸ்ட்லாம் இப்போ ரொம்ப ரீசன்ட். அதுக்கு முன்னாடி என்னாச்சு? அதுதான் வந்து நம்மளுடைய பெரிய கேப். ப்ரொடக்ஷன் we didn't create scholars. ஆமாம் இல்லையா? நம்ம பண்ண வேண்டியதில்லை, ஸ்காலர்ஷிப்னுடைய டியூட்டி அது. ரைட், ஓகே. ஒரு ஃபேர்னஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க இதையும் படிச்சிருக்கணும். ஆமாம், அல்லது வந்து நம்ம வரதை விட நம்ம ஒன்றும் வெளியிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் வில்லேஜ் ஸ்டடிஸ் எத்தனை பேர் பண்ணிருக்காங்க? கரெக்ட் இல்லையா? இங்கே இவ்வளோ பெரிய மாறிக்கிட்டு இருக்கு, அதை எவனுமே கேப்சர் பண்ணலன்னா அது எப்படி நீ கேப்சர் பண்ணாமல் இருந்திருப்ப இல்லையா? இதில் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் தீசிஸே வந்து ஒரு சேஞ்ச் பற்றி தானே. கரெக்ட். ஒரு வில்லேஜில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் பற்றி தான். ஆனால் என்னுடைய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் எதோட நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் சிஸ்டம் எப்படி மாறுது ரைட்டா, மற்ற எக்ஸ்டர்னல் கண்டிஷன் தகுந்த மாதிரி எப்படி இது இன்டர்னல் கண்டிஷன் வந்து மாறிக்கிட்டே வருது. இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கிறது. ரைட். அதுக்கப்புறம் வில்லேஜ் ஸ்டடிஸ் லேட்டர் சர்வீசஸ்லாம் போகும்போது தான் எனக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் என் தீசிஸ் பண்ணும்போதே எனக்கு நல்லா தெரிஞ்சுது. சூப்பர்வைஸ்டே சொன்னேன் நான், இந்த தீசிஸ் வந்து டசன்ட் டெல் த ஃபுல் ஸ்டோரி அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தீசிஸ்க்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் எழுதியிருக்கேன் இல்லை, தட் வில் ஃபெச் மீ அ டாக்டரேட் என்ன. பட் நிஜம் வந்து இட்ஸ் ஃபார் மோர் காம்ப்ளெக்ஸ் என்ன, ஃபார் மோர் டென்ஸ்
அது எதுவுமே இல்லை இதில். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கனாக்கா, அப்படியே ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கேன், பூத்து இருக்குன்னா பூவெல்லாம் பறித்து மாலைக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் கோத்து கொடுத்தாச்சு. ஆனால் ஆக்சுவலாக அதை நீ அதை ஃபுல்லாக நீ பார்க்கணும், இதை ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீனை பார்த்து நீ அப்ரிஷியேட் பண்ணணுன்னாக்கா, அதை புரிஞ்சுக்கணுன்னாக்கா நீ என்ன செஞ்சுருக்கணும்னா மாலை கோக்கக்கூடாது. கரெக்ட் இல்லையா? கரெக்ட். அதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய டெஃபிஷியன்சி. அப்போது அது வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதனால தான் 3வது பேப்பர் தான் என்ன எழுத முடிஞ்சது, போஸ்ட் அக்ரிகேஷன் தமிழ்நாடுன்ட்டு. ரைட். அதுக்கே பெரிய சண்டை, எப்படி அது மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு. அவ்வளோ சேஞ்சஸ் இருக்கிறது. நம்ம வந்து அதை சரியாக பிடிக்கல. அது பரவாயில்ல. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் என்ன, உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்திருக்கிறது. இல்லை இதெல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இது பாரு, இப்போ மொத்தமாக நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கேமெட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ஒரு செங்கல் வைக்கிற மாதிரி இல்லையா? நீ வந்து உன்னுடைய ஒர்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த கேப் இருந்தது இல்லை. இப்போ பாண்டி பைட்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் பற்றி பேசிட்டு போயிட்டான். நீ அக்ரி பண்ணலங்கிறலாம் அடுத்தது. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பேசியிருக்கோம், புரியுதா? ஆமாம், சினிமா வந்து பாண்டியம் பண்ணியிருக்கேன். அடுத்தது நீ வந்து மன்றத்தை பண்ணியிருக்க. யாராவது ஒருத்தர் வந்து பிரிண்ட்ல என்னென்னலாம் பண்ணாங்கன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க சார். எம்ஜி பாரதி அசோகா யூனிவர்சிட்டியில். அப்படியா? அந்த மாதிரி ஒருத்தராக வரும்போது அப்போ இந்த மூமெண்ட் வந்து எப்படி வந்து மொத்தமாக வேலை செய்யுதுங்கிறதுக்கு உண்டான மெட்டீரியல் இப்போ தான் வரும். ஆக்சுவலாக இன்னும் ஒரு பெரிய டார்க் ஏரியா இருக்குது. என்ன டார்க் ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 67 பவர் அவங்க கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இவங்க செய்திருக்க வேலை இருக்குல்ல, யாரும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணவே இல்லையா? நீங்கள் தான் சார் பண்ணணும் இல்லையா? ஒன்று தான் பண்ணியிருக்கான், எது இந்த லேண்டை மட்டும் பண்ணோம். கரெக்ட் இல்லையா? இப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு தடையும் சும்மா அன்னைக்கு டோட்டலாக சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி அவங்க மாற்றிருக்காங்க, டெமோக்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மேசிவான ஒர்க் ஆகலாம். ஒன்று. 2வது வந்து ஒருத்தன் வருவான், அவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் இன்டர் கனெக்டடாக பார்க்குறது. அப்போ தான் வந்து நான் சொல்கிறது வந்து நான் அடிக்குவேட்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. வேறு என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாறிட்டு நமக்கு தெரியாது இல்லையா? எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் இப்படிலாம் மாறிடுச்சு, இதனால தான் மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இது இன்னும் என்னென்ன ஆயிருக்குன்னு தெரியாது நமக்கு. இதுவே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெவ்வேறு ஒர்க்கு பண்ணும்போது ரெட்ராஸ்பெக்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் கனெக்ட் பண்ணி மேடையில் பேசும்போது வருது இல்லை, ரைட், நீ கரெக்டாக பண்ணி எக்ஸ்டம்போரா பேச அந்த மாதிரி. ஆக்சுவலி இதை உட்காந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டமேட்டிக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ எப்படி அந்த இதுக்கு ஒர்க் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணினா தான் இன்னும் வந்து என்னன்னா சாலிடான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். ரைட். அது வந்து இட் இஸ் தி வெயிட்டிங் அண்ட் லாங் ப்ராசஸ். ஒருத்தம் பண்ணுறது இல்லை, நிறைய பேர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் பண்ணணும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அட்லீஸ்ட் 10-15 பீப்புள் பேரலாக ஒர்க் வரும். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஏரியா, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதாவது என்னென்னா இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து எழுதிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருந்தால் தான் அது இன்னொருத்தனுக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின்ஸை தூண்டும். கரெக்ட். அது வந்து இட் டசன்ட் கம் ஃப்ரம் அவுட் ஆஃப் த ப்ளூ. நம்ம யாராவது பேசிகிட்டே இருக்கிறது, எழுதிட்டே இருக்கிறது, எவனா ஒருத்தனுக்கு ஒரு ஸ்பார்க் வரும், என்னடா என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு தோன்றது. அதனால அந்த பாத்வேன்ற பேரும் அப்படி தானே வந்துச்சு. பாத்னா இது, வேனா இது. நம்ம அந்த டிஸ்கஷன் ஒன்று இருந்துச்சு, பாஸ்கர் சார், நீங்கள், நான், காந்தி சார் எல்லாருமே அந்த சரி ஓகே நான் ரிவிடியன் வேன் வைக்கும் பொழுது இல்லை, வே வந்து டூ ப்ராட், பாத் வந்து ஒரு ஃபோக்கஸ்ட் ஏரியா சொல்லி அந்த டிஸ்கஷன்ல தானே வந்துச்சு. அது எப்படி புக்கு நல்ல ரிசெப்ஷன் இருக்காதுங்க. ஸோ ஃபார் ஸோ குட் சார். எதிர்பார்த்த இடத்துல இருந்து அப்ரிசியேஷன் இருக்கு, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அப்ரிசியேஷன் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியன் அஃபேர்ஸ் ஜேர்னலில் வில்லியம் கிராலின்னு சொல்லி பிபிசியோட சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் பயங்கரமாக அப்ரிஷியேட், சுஹாஸ் பல்ஷிக்கர் ப்ரொஃபஸர் பயங்கர அப்ரிஷியேட்டிவாக போட்டிருந்தார் ஃப்ரண்ட் லைனில். எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து கிரிட்டிசிசமும் வந்துச்சு, எதிர்பார்த்த கிரிட்டிசிசம் தான் வந்துச்சு. ஸோ அது நமக்கு நம்ம ஆளை சொல்லு கதையை சொல்கிறேங்கிற மாதிரி. அதான் அது வந்து டக்குன்னு நம்ம எழுதுனதை பற்றி எழுதாமல் நம்மளை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிரிட்டிசிசம். ஸோ எக்ஸ்பெக்டட். பட் எனக்கு வந்து எங்கே ஹாப்பி எலிமெண்ட்ஸ் இதில் எங்கே அப்படின்னா வந்துட்டு, அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்தீங்க, அந்த லான்ச் வாஸ் வெரி டிஃபைனிங் மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு a lot of young scholars started reaching out and saying that இந்த மாதிரி ஒரு தீசிஸ், ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, அவங்களோட ஐடியாவை எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி வந்து விச் மீன்ஸ் நீங்கள் சொன்னீங்களே அது ஒரு ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுதுன்னு, சூப்பராக புக் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு லைன்
இருக்கட்டும், அந்த லைன் அடுத்த லைனுக்காக சொல்கிறாங்கன்னே வச்சுக்கோ, அந்த பட் என்கிட்ட இந்த ஐடியா இருக்குது, இது எப்படி இப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது ஓகே ஆஸ்கிங் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, அந்த ரீடிங் ரூம்ஸ் என்னாச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி. அது வந்துட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 4500 பப்ளிக் லைப்ரரிஸாக இருக்குது, 4600+ பப்ளிக் லைப்ரரிஸாக இருக்கு இல்லையா. அண்ட் இப்போது போன வாரத்துலேருந்து யூத் விங் வந்துட்டு மன்றங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக. அண்ட் வினாடி வினா வந்து விமென்ஸ் விங் நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் டிராவிடியன் மாடல் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துனீங்களா, பார்ட்டி ஒன் ஆஃப் யுவர் ஐடியாஸ் இல்லையா, இப்போ பார்ட்டி காடர்ஸை ட்ரெயின் பண்ணணும், அப்புறம் புது ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு 200 பசங்க, நான் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் ஜேர்னலிசம் போகும்போது அந்த மாதிரி ஒரு 3 பசங்களை பார்த்தேன், நோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ஸ். அதுலேருந்து ஒரு 200 பீப்புள், சென்னை சங்கமம், அது இது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பிச்சு 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 பிச்சு, தென் யூ சி யூனோ கல்ச்சரில் ஃபுட், வேணா டான்ஸ், ஆர்ட், அங்கே வந்துட்டு ஒரு வேலை, வினாடி வினால ஒரு வேலை, அதுக்கப்புறம் வந்து இங்கே அறிவு திருவிழான்னு ஒன்று. ஸோ யூ ட்ரை அண்ட் சார்ட் ஆஃப் யூனோ. நம்ம அதே மாதிரி காலேஜில் போய் மாபெரும் தமிழ் கனவு. ஆமாம், மாபெரும் தமிழ் கனவு. ஸ்கூலுக்கு போய் டிராவிடியன் மாடல் பூட் கேம்ப். ஆமாம், இப்போ மறுபடியும் ஸ்கூலுக்கும் போகிறோம். அப்படி ஓகே, ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸ்கூலில் வந்து வேறு மாதிரி பண்ணலாம். ஆனால் இதான் ஐடி அதே தான், பட் பேக்கேஜிங்கும் இப்போ எதுவும் ப்ரெசன்டேஷனும். அண்ட் இது எல்லாத்துலேயுமே இன்சிஸ்டன்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங்கில் எப்போவுமே ஆஸ் அகேன்ஸ்ட் நான் சொல்கிறது நீ கேளுங்கிறது இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த டிபேட்டிங் இன்னமும் ஓப்பனாக இருக்கிறது. அந்த ஒரு எஸ்பெஷலி ஒரு என்டையர் பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஃபார்மேஷனே இருக்குது, விச் இஸ் ஆன்டி எஜுகேஷன். வந்து இப்போ வந்தது இல்லை. இது நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லாமல் சொல்கிறேன், நீ பார்த்து முடிவு பண்ணிக்கங்கிறது புத்தர்லேருந்து இருக்கு. புத்தர் ஓகே, புத்தாலேருந்து அந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து மாற முடியாததுன்னு சொல்கிறதோ, என்ன இது ஃப்ரோசன்னு இதுக்குள்ளே தான் கிடக்கணுங்கிறதுலாம் இல்லாமல் நீ வாப்பா இல்லை எவால்வ் ஆகிக்கலான்றது. அது இன்னும் கொஞ்சம் வெகுஜனத்துக்காக இன்னொருத்தர் சொன்னார், இன்னொரு பெரியவர். பட் இன்னைக்கு எதுக்குன்னா எனக்கு அந்த ஒரு ஆங்ஸ்டாக இருந்தது இந்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணும் பொழுது. பட் இப்போ ரிலேட்டிவ்லி யூனோ லாட் மோர் ஆஸ்வேஜ்ட். ஏன்னா ஒரு என்டையர் பொலிட்டிக்கல் ஃபார்மேஷனே சார், அவங்க 8-10% ஓட் ஷேர் வச்சுருக்காங்க. பட் எல்லாமே ஆன்டை நாலேஜ், ஆன்டை சயின்ஸ். ஏதாவது கேட்டால் வந்துட்டு ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இன் எக்கனாமிக்ஸை வந்து இப்போ நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 மினிட்ஸில் யூஆர் ஏபிள் டு ஷ்ரிங்க் அண்ட் சே அந்த சேஞ்சுக்கு உண்டான மெனக்கெடல்லாம் விட்டுட்டு திருப்பி மாடு மேய்க்க போ, அது கவர்மெண்ட் ஜாப் ஆக்கிடுவேன், அதனுடைய பேர் என்ன, எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்ன, டிமினிஷிங் அதோட ரிட்டர்ன்ஸ் என்ன, ரிட்டர்ன்ஸ் பர் யூனிட் ஆஃப் கேபிட்டல், ரிட்டர்ன் பர் யூனிட் ஆஃப் லேபர். வேணா ஒரு நியூலிபரல் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ரேஸ் டு பாட்டம் போயிட்டு இருக்கும் பொழுது நான் திருப்பி வேணா அப்படிங்கும் பொழுது இப்போ என்னத்துக்கு படிப்பு, வொகேஷ்னல் எஜுகேஷனுக்கு போங்க. இது வரும் பொழுது வந்துட்டு திருப்பி இல்லை வாங்க எல்லாம் சேர்ந்து திருப்பி பேசுவோம், ஃபஸ்ட்டு பேசி டிபேட் பண்ணலாம், லெட்ஸ் என்கேஜ் இன் கான்வர்சேஷன்ஸ், லெட்ஸ் டாக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் டைம் அண்ட் அகேன். பிகாஸ் தட்ஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் இல்லையா சார், டு மேக் அமர்த்திய சென் ரேஷனல் சாய்ஸ் தியரி எழுதிட்டு போயிட்டார். பட் அந்த ரேஷனல் சாய்ஸ் தியரியை எலக்டோரலி வைபிள் ஆக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா. எதுக்குன்னா இமோட்டிவாக ஈஸியாக போயிடலாம். ரேஷனல் சாய்ஸ் தியரி மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து எலக்டோரலி வைபிள் ஆக்குறதுங்கிறது காமர்ஸில் இந்த ட்ரைனிங் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஹெவி சார். எனக்கு அந்த எம்பரிக்ஸ் இருக்குல்ல சார், எதுக்குன்னா ஒரு நான் ஸ்டார்டருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து ஹை க்ரோத் ஹை டெவலப்மெண்ட். தேர் ஆர் லோ க்ரோத் லோ டெவலப்மெண்ட், யூபி பீகார் லோ க்ரோத் ஹை டெவலப்மெண்ட், கேரளா ஹிமாச்சல் ஹை க்ரோத் லோ டெவலப்மெண்ட், குஜராத் மகாராஷ்டிரா, பட் தேர் இஸ் ஒன்லி ஸ்டேட் ஹை க்ரோத் அண்ட் ஹை டெவலப்மெண்ட் அப்படின்னு உடனே ஏபிள் டு கிராப் தி அட்டென்ஷன். இது ஏன்னா இது இவ்வளோ பெரிய கதை, இதெல்லாம் இப்படி சுருக்கிறேன்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. பட் அந்த ஒரு XY போட்டு குவார்டரில் போட்டோன்னே அவன் பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஐடியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அது இது அப்படின்னு. அண்ட் இன்னொன்று எனக்கு இந்த ஜென்ரல் கிரிட்டிசிசம்ஸ்லாம் வரும்ல சார். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எல்லாரும் சொல்கிற ஒரே கதை, ஐ மீன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு பொலிட்டிக்கல் அப்போசிஷனாக இருந்தால் கூட ஓகே, எதுக்குன்னா அதுதான் அவங்களோட டாக்கிங் பாயிண்ட். ஏன்னா நானும் டாக்கிங் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன் சரியா, அவங்க அதை சொல்லுவாங்க, பட் நீங்கள் சொல்லிட்டு வாங்கன்றது. பட் ஜேர்னலிஸ்ட் சில வாட்டி கேட்கும் பொழுது இவ்வளோ கடன் இருக்கு தமிழ்நாட்டில், ஒரு சின்ன நியூமரேட்டர் டினாமினேட்டர் இல்லையா, கடன் எவ்வளோ இருக்குது எக்ஸ், டினாமினேட்டர்னா Y, X/Y என்ன, இன்னைக்கு என்ன ரேட்டு 26%, யூனியன் கவர்மெண்ட் எவ்வளோ சொல்லுது 27%. அப்போ நம்ம நிறைய வாங்கணும்னா கம்மி வாங்கணுமா, அந்த ஒரு பேசிக் டினாமினேஷன் அது வந்து எனக்கு அதுலேருந்து அணுகணும் இதை. ஏன்னா அதர்வைஸ் இல்லை அப்படின்னு அணுகாமல் இப்படி போவோம்.
ஜஸ்ட் சார்ட் ஆஃப் கன்வின்ஸ். அது காமர்ஸ் பெருசாக ஹெல்ப் பண்ணு சார். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து என்னோட எக்கனாமிக்ஸ் டீச்சர், அப்புறம் ஸ்கூல் டீச்சர், ஸ்கூலில் பானுமதி மேடம்னு ஒருத்தவங்க, அப்புறம் லாயலா காலேஜில், அப்புறம் அம்மா வேற வக்கீல். ஸோ மேக்கிங் ஆர்குமெண்ட்ஸ், மேக்கிங் கேசஸ், அது அவங்கள்ட்ட இருந்துக்கிறது. ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ்னு அவங்க 20 பக்கத்தில் இருக்கிற 4 லைன் எழுதுறது. அப்புறம் ப்ரெஸி ரைட்டிங். காமர்ஸில் வந்துட்டு ஐ மீன் எக்கனாமிக்ஸ் போடும்பொழுது ஒரு கிராஃப் போட்டு C+I+G + நெட் எக்ஸ்போர்ட்ஸ், அது எங்கள் எக்கனாமிக்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தது. சரி, ஓகே, இதில் என்ன ஆச்சு, இந்தியாவில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன, நீங்கள் அக்ரிகேட் டிமாண்ட்னு சொல்லும்பொழுது இப்போ நீங்கள் மின்னம்பலத்தில் நீங்கள் ஆரம்பித்து தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. பட் நான் 2007 அந்த மாதிரி யாரும் பேசலையே. ஸோ எனக்கு வந்து அவங்க அந்த சின்ன கிராஃபில் அது வெரி யூஸ்ஃபுல் சார். பிகாஸ் என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டாங்க சார் பெங்களூர் இன்டர்நேஷனல் சென்டரில் புக்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம். ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி சார், யூடியூப்லேயும் இருக்குது. அது வந்து ஐ திங்க், எல்லாமே ஐ திங்க் தான் ஃபஸ்ட்டு. ஐ திங்க் டிராவிடியன் மூவ்மெண்ட் இஸ் அ சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட். ஸோ இட் டசன்ட் ஹேவ் எனிதிங் டு டூ வித் எக்கனாமிக் growth. பட் தமிழ்நாடு ஹஸ் ரெக்கார்டட் மேக்ஸிமம் growth rate. ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் தீஸ் டூ டிஸ்ஜாயிண்டட் திங்ஸ் அப்படின்னு? இது வந்து நான் சொன்னேன் சார், இதில் 3 ஐ திங்க் இருக்குது. நீங்கள் ஐ திங்க் கொஞ்சம் நேரம் விட்டுட்டீங்கன்னா வாட் இஸ் பேசுவோம். டிராவிடியன் மூவ்மெண்ட்லேருந்து நீங்கள் எக்கனாமிக் growth விளக்கிட்டீங்கன்னா அந்த மூவ்மெண்ட்டோட லீடர்ஸே பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க சார். தே won't run. ஐ செட், நம்ம நான்சி ஃப்ரேசர் சொல்கிறது, ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரெப்ரஸன்டேஷன் பவர். சரிங்களா? இன்னொன்னா வந்துட்டு இப்போ நான் 37 காஸ்ட் குரூப்ஸ் என்டர் த லெஜிஸ்லேச்சர் இன் தமிழ்நாடு. நம்ம அந்த TCPD டேட்டா பேஸ் பண்ணி லியர் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் சிஸ்டம். சில டிஸ்ஜங்க்சர்ஸ் இருக்குது, பட் அந்த பாதை வந்துட்டு அதை நோக்கி 37 காஸ்ட் குரூப்ஸ், மோஸ்ட் டைவர்ஸ் லெஜிஸ்லேச்சர். அண்ட் டிஎம்கேவும் எப்போவுமே வந்துட்டு எம்எல்சி கேட்பாங்க, ஏன்னா அந்த நியூமரிக்கலி நான் டாமினன்ட் அதுக்குள்ளே தள்ளுறதுக்கு. அப்படின்னு உடனே வந்துட்டு அப்போ அவ்வளோ டிசென்ட்லாம் இருக்கே, அவ்வளோ கிரிட்டிசிசம் வருது அப்படின்னாங்க. சார் டெமோக்ரஸி இப்படி தான் சார் ஓடும். வி ஆர் நாட் யூஸ் டு டிசென்ட் இல்லையா அப்படின்னா. இது காமர்ஸ் வந்து அங்கேருந்து காமர்ஸ் இஸ் ட்ரை அண்ட் சார்ட் ஆஃப் நியூமரிக்கலி ப்ரெசென்ட் திங்ஸ் அண்ட் சி ஹவு திங்ஸ் ஒர்க் அண்ட் டு பி ஏபிள் டு அப்ரிஷியேட் ஐடியாலஜி இன் ஆக்ஷன். ஏன்னா திஸ் இஸ் எசென்ஷியலி அதானே சார், திஸ் இஸ் அ எலக்டோரலி வயபிள் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் மூவ்மெண்ட் which is most important. உன்னை கேட்டால் எலெக்ஷன், ஆப்பர்ச்சுனிசம், எனக்கு அது எல்லாமே ஐ குட் ஸ்டே அவே சார். அப்படி ஆப்பர்ச்சுனிசமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று, ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா இல்லையா அவங்க அப்படின்னா. அப்புறம் கான்ஷிராம் ஒரு லைன் ஒன்று யூபி பண்ணது, எஸ் ஐ எம் அன் ஆப்பர்ச்சுனிஸ்ட் பிகாஸ் ஐ ஹவ் நெவர் பீன் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு. அது அங்கெங்கிருந்து அப்படியே பிச்சு நீங்கள் சொன்னீங்க ஒரு சிந்தசிஸ். இது இப்போ லைடனில் என்ன இப்போ ஒர்க்கு? லைடனில் வந்துட்டு இந்த லைடனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி லைடன் ரொம்ப அழகாக இருக்குது, அது மட்டும் சொல்லிடுறேன். சார் பியூட்டிஃபுல் டவுன் சார், ரொம்ப பியூட்டிஃபுல். ஆமாம், ஹேகுக்கு பக்கத்தில். நீங்களும் போனீங்க இப்போ IASக்கு அன்றைக்கி இல்லை? ஐ மீன் அது நீங்கள் போன ஆஃபீஸுக்கு மேல் மாடியில் தான் எங்கள் ஆஃபீஸ். ஸோ பியூட்டிஃபுல் டவுன் சார். அது பெயிண்டிங் மாதிரியே இருக்கும், 15th century பெயிண்டிங் மாதிரி. ஆக்சுவலாக நான் வந்து யூஸ்வலாக கேமரா எடுத்து ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டேன் எங்கேயுமே. ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இது எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்து பண்ணவே மாட்டேன். ஆனால் லைடனில் வந்து அந்த இதை வந்து பீச்சுமே வாக் போய் பார்த்துட்டு கெனால்ஸில் எதையும் பார்த்தா என்னால் வந்து ரெசிஸ்டே பண்ண முடியல. என்ன பார்த்து எனக்கு கலர் இருக்குல்ல, அந்த ப்ளூமு ஃபினாமினலாக இருந்தது. அதுனா அப்படியே ரீட்டைன் பண்ணுறாங்க, அது வேறு. பட் லைடனில் ஒர்க் வந்துட்டு டெமோக்ரஸி இன் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா சார். லார்ஜ்லி டெமோக்ராட்டிக் ஒர்க். நம்ம அப்போ சொன்னது தான், விச் இஸ் இந்த ஃப்ரேமை பெருசாக மவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு ஹவு டு மேக் டிராவிடியன் மூவ்மெண்ட் ஸ்பீக் டு பிரசிலியன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி, அது ஒரு சின்ன கேள்வி. அங்கே சிட்னி மூர், சார்ல்ஸ் டில்லி எல்லாம் எழுதியிருக்காங்க. இங்கே நம்ம எப்படி ஹவு டு மேக் இட் ஸ்பீக் டு தேட், அந்த ஒரு மவுண்டிங் கொஸ்டின் தான் சார். இப்போ நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் கான்ஃபரன்ஸில் மவுண்டிங் இட் இன் குளோபல் வேணா கான்வர்சேஷன்ஸ். அப்படி வந்து சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வேணா கேம்பெயின்ஸ் எப்படி பண்ணுறாங்க, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் மொபிலைசேஷன் எப்படி இருக்குது, அதில் இருக்கிற டெமோக்ரட்டைசேஷன் எப்படி இருக்குது, ஹூ கேன் கம் இன், ஹூ கான்ட் கம், கம்போசிஷன் ஆஃப் லீடர்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி எலெக்ஷனை ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊர்லலாம் வந்துட்டு அந்த டிஜிட்டல் ப்ராக்சிமிட்டி, ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டிலாம் அவ்வளோ அட் யூனோ வேகமாக பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்டர்வியூவில் வந்துட்டு நான் சொல்லிருந்தேன், மிஸ்டர் M.K. Stalin is one of the most electorally and politically astute beings பிகாஸ் ஆஃப் அந்த ஒர்க் பார்த்ததில். இது ஏன் அங்கே வருதுன்னா அவர்கிட்ட மட்டும் ஒர்க் பார்த்ததுனால இல்லை, பட் மற்ற ஊர்லலாம் நகர கூட இந்த அட் 70+ ஐ மீன் 7-8 ரேலிஸ் அ டே. அங்கே பார்த்தீங்கன்னா 1-2 ரேலி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றது டெலிகேஷன்
ஆஃப் கேரிஸ்மா, டெலிகேஷன் ஆஃப் அதெல்லாம் இல்லை. இந்த ப்ராக்சிமிட்டி, அந்த ஒரு என்ன அந்த ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர்ஸ் எப்படி இருக்கு இன் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதுதான் சார் ஒர்க். இந்தியாவுக்கும் அந்த இந்தோனேஷியாவுக்கும் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. அது என்ன, அது புக்காக வரணுமா? ஸ்பெஷல் இஷ்யூவாக வரணும் சார். பேப்பர் பேப்பர் நான் ஸ்பெஷல் இஷ்யூவாக போட்டிருக்கோம். புக்காக கண்டிப்பாக எழுதணும் சார். பட் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் இஷ்யூ, அப்புறம் பேப்பர்ஸ், அப்புறம் புக்ஸ். வேலை வாங்கணும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமாம் சார். இப்போ வந்து ஜென்ரலாக யூரோப்பில், நார்த் அமெரிக்காவில் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆமாம் இல்லையா? இந்த மாதிரி ஃபண்டிங்லாம், அந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ்லாம், அது வந்து எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாலாம் எப்படி ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கா? ஃபண்ட் கட்ஸ் இருக்குது சார். இருக்குது ஃபண்ட் கட்ஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் போன ஐஏஎஸ்க்குலாம் ஹெவி ஃபண்ட் கட் சார். அப்படியா? எங்கள் ஆர்கனைசேஷன் ஓரளவுக்கு சர்வைவ் ஆச்சு, மீனிங் இன்க்ரீஸ் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. பட் ஃபண்ட் கட்ஸ் இஸ் அ ரியாலிட்டி. பட் ஓவராலாகவே சார் அது ஒரு பாலிட்டிக்ஸ் வந்துட்டு அங்கே யூரோப்லேயும் வந்துட்டு இட்ஸ் டேக்கிங் டுவர்ட்ஸ் அ வெரி நேட்டிவிஸ்ட் டர்ன். அந்த நேட்டிவிஸ்ட் டர்னில் வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அங்கே ஆட்களும், அங்கே ஒரு உலகம்லாம் ரெப்டைல்ஸ் ஆள்றாங்க அப்படின்னு சொல்லி எம்பி இருக்காரு. மனுஷங்க கிடையாது, நான் ஹோமோசெபியன்ஸ், ரெப்டைல்ஸ் ஆடுறேன், அவரு ஒரு எம்பி. அந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்கும் பொழுது வந்து தெர் இஸ் அ ஸ்குவீஸ், எஸ் டெஃபினெட்லி, பட் தேர் இஸ் ஆல்சோ புஷ் பேக். பட் அட் த சேம் டைம் இப்போ என்னென்னா ways have changed. இதுக்கு முன்னாடி வந்து there would be a departmental position, there would be departmental lecture. இப்போ வந்து now you have to do one more லூப் போகணும். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள்லாம் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும் பொழுதே உங்கள் ஒர்க் சூப்பராக இருந்துச்சுன்னா அவங்களை ஹையர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேப்பர் வேணும். நான் கரெக்ட், அப்போ டைமும் கொடுப்பாங்க. ஆரம்பிச்சிருங்க, ஒரு பேப்பர் 2 வருஷத்துக்கு எழுதி கொடுங்க. இப்போ பிஹெச்டி முடிச்சிருக்கணும், புக் வரணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு போஸ்ட் டாக்கும் பண்ணியிருக்கணும், அப்புறம் ஒரு கிராண்ட் கேப்சர், அது சொல்லாமல் சொல்கிறாங்க, அதை கிராண்ட் கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்ட்ரகிள் லிட்டில் பிட் மோர், பட் யூ கம் அவுட் அ லாட் மோர் stronger if you are able to survive that. But fund cuts, நான் பார்த்த வரைக்கும் வந்து என்னென்னா, யூ அண்டர்ஸ்டாண்ட் தி இந்த கிராமர் வெரி வெல். அதனால் ஆக்சுவலாக வந்து என்ன தெரியுமா, அது வந்து நீ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இது இப்படி எட்டி வச்சுட்டு இது எங்கெங்கே இது இதை போட்டோம்னா அங்கங்கே செட் ஆகும்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அது கரெக்டாக வந்து உனக்கு அது பிடிச்சிருக்காத. அதனால் ஐ திங்க் தட் ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம் ஃபார் யூ. ஒர்க் அந்த ஒரு பிளான் இருக்கும், யூ ஒர்க் டு பிளான் அண்ட் யூ ரீச் தேர். அதில் ஒரு எனக்கு ஒன்றும் அதை பற்றி ஒரு பயம்லாம் இல்லை. ஐ ஹோப் யூ கண்டினியூ டு டூ தட் அண்ட் ரீச் தேர். அது ஒன்று. இந்த ஜேர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜயபாஸ்கர் எடுத்துட்டுன்னா அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எங்கெங்கேயோ எம்பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி வர்றது. அது ஒவ்வொருத்தருக்கும் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து சேர்றது இருக்குல்ல. அது நான் என்னன்னா, ரொம்ப நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு ரெஜிமெண்டட் இதுக்குள்ளே டிசிப்ளினரி பவுண்ட்ரிஸ்குள்ளே போயிருந்துட்டு இருக்க காலத்தில் இந்த பவுண்ட்ரிலேருந்து பவுண்ட்ரி தாவறது இருக்குல்ல, அது வந்து அதுக்கு நிறையா ஃபஸ்ட்டு வந்து கட்ஸ் வேணும், ரெண்டாவது வந்து அந்த கன்விக்ஷன் இருக்கணும், என்னென்ன செய்யணும், செஞ்சிடலாம் அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்து ஒரு இப்போ இந்த நம்ம இன்டர்வியூவை பார்க்குறவங்க பிள்ளைங்க சின்ன பசங்களாம் இருந்தாங்கன்னாக்கா, ஐ ஹோப் தே அப்ரிஷியேட்னும், என்னடா இப்படிலாம் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணலாமா, இவ்வளோ ஸ்கோப் இருக்கா அப்படின்னு. பட் உங்களை கொஞ்சம் ஆக்வர்ட் ஆக்கணும்னா, அந்த டைமில் பேண்டமிக் டைமில் ஃபண்டிங் க்ரன்ச் இருக்கும் பொழுது ஒரு க்ரௌட் ஃபண்டிங்காக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்த ஒரு வேலை அக்னாலஜ்மெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க. அது ஒரு பப்ளிக் பிஹெச்டி ஆகிடுச்சு, பிகேம் அ ட்ரூலி பப்ளிக் என்டெவர். நீங்கள் வேறு என்ன ஒரு ஸ்னோபாலிங் சாம்பிளிங் மாதிரி, வேறு என்ன ஒரு நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட சொல்ல, அந்த 4 பேர் இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்ல, அது இட் வாஸ் பிகாஸ் அந்த டைமில் ஃபண்ட் கிராண்ட்ஸ்லாம் க்ளோஸ் டவுன் ஆகிடுச்சு பேண்டமிக் டைமில். இட் வாஸ் பட் அதை மீறியும் டைமுக்கு முடிஞ்சுது. ஸோ இதுக்கு மேலே சொன்னால் நீங்கள் ஆக்வர்ட் ஆகிடுவீங்க. போதும். சரி, ரொம்ப நேரம் இவ்வளோ நாளைக்கு ஊருக்கு போகணும், அந்த டயத்தில் நேரத்தை எடுத்து இங்கே வந்து நம்ம நேரலுக்காக உன்னுடைய ஜேர்னி அதில் என்னென்ன பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேசுனதுக்கு நம்முடைய நேரல் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த முறை வரும்போது மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக சார். வேறு இதில் வந்து பேசணும் நீங்கள் தொடர்ந்து, எப்படின்னா ஐரோப்பாவில் என்ன நடக்குது, இங்கிலாந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத
மின்னம்பலம் இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். கெட் இன் டச் வித் யூ. சரி சார். நீங்கள் அங்கேருந்து அப்பப்போ எப்போ டைம் இருக்கோ அதில் பேசிட்டிங்கனாக்கா ஒரு நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு ஒரு அப்டேட் இருந்துகிட்டே இருக்கட்டும். கண்டிப்பாக. அது வந்து நேயர்கள் சார்பில் அதையும் நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆல்வேஸ் ப்ளஷர் சார். டெஃபினெட்லி. தேங்க்யூ வெரி மச். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.